அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கை கழுவுங்க தலைப்பு கொடுத்திருக்காரு சாரு. 1393வது நிகழ்ச்சி. வினோதிதான் சார் டாபிக் கொடுத்தாலே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இந்த கை கழுவுங்கன்ற பேச்சு நம்ம கொரோனாக்கு பிறகு கம்மி ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி கொரோனா காலத்துல கை கழுவ ஆரம்பிச்சதுதான் நாம இந்த மைண்ட் ஆரம்பிச்சோம். எல்லாரும் கை கழுவி வேற வழி இல்லாத சரி ஓகே மைண்டு எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. அங்க சரி நம்மளும் ஒண்ணு எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஆரம்பிச்சோம். அவங்க எல்லாம் கை கழுவ போய் ஆரம்பிச்சதுதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோன்றது உண்மை. எல்லாரும் கை கழுவ ஆரம்பிச்சதுதான். கை கழுவுறது எவ்வளவு தூரத்துக்கு சுத்தம் அதை பத்தி தான் பேச போறோமா தெரியாது எனக்கு. டாபிக் பல நேரங்கள்ல சார் டாபிக் கொடுப்பாரு, வித்தியாசமா இருக்கும். பெரும்பாலும் வினோதா சார் பேசினார்னா தமிழை ஒட்டி தான் இருக்கும். இலக்கியங்கள்ல இருந்து பல பாடல்களை எடுத்து அந்த பாடல்களை ஒட்டி தான் கொடுப்பாரு. அது திருக்குறளும் இருக்கும் அதுல. சோ அதை சார்ந்த செய்திகள், வாழ்வியல் நடைமுறையில என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லுவாரு. நமக்கு தெரியும் கை கழுவுறதுன்னா பொதுவா கை கழுவுறதும் சரி, கை கழுவி விடுறதும் சரி, எந்த நேரத்துல யார் யாரை கழட்டி விடணுமோ அது அந்த இதெல்லாம் டெக்னிக்கலா நம்ம கரெக்டா செய்வோம். இதெல்லாம் எங்கன்றது தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அது வாழ்க்கையை கத்து கொடுக்குற அனுபவம் தானே. யாரை கழட்டி விடணும், யாரை சேர்க்கணும்ன்றதெல்லாம். சோ இது மனசளவுலையும் பாதிக்குது. அந்த கை கழுவி விடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, மனமும் பாதிக்குது. மனிதனுடைய கை கழுவி விடுறதுன்றது நாம கை கழுவினா உடலை பாதிக்கும். சோ இத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். கை கழுவுறதுன்ற ஒரு டாபிக் எடுத்தா நிறைய பேசுவோம். சார் என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். வினோதிதா சார் நீங்க ஆரம்பிக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்தேதும் பராபரமே. நமது மைண்ட் தளத்தை மிகச் சிறப்பாக நிறுவி அதை ஒருங்கிணைத்து தொடர்ந்து மிகச் சிறப்பாக கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களையும் அவருடைய துணைவியார் திருமிகு மாலதி அவர்களையும் இணைய உறவாக இருந்து எல்லாரும் இல்ல உறவாக பரிணமித்திருக்கிற பெருமைக்குரிய நண்பர்கள். ஒவ்வொரு நண்பரும் அவ்வளவு ஒரு ரத்தினம் போல. உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு அரை செகண்ட் ஆனாலும் பேர்களை சில சொல்வது என்னுடைய வழக்கம். அதனால திருமிகு பாடி மாணிக்கம் ஐயா, திருமிகு செல்வ குமார் ஐயா, திருமிகு முத்துலட்சுமி, திருமிகு வேலம்மாள் அவர்கள், திருமிகு சத்யநாராயணன் அவர்கள், திருமிகு பிரசன்னலட்சுமி அவர்கள், திருமிகு கோபாலரத்னம் அவர்கள், திருமிகு அமுதாம் அவர்கள், திருமிகு சிவக்கணி அவர்கள் மற்றும் இணைந்துள்ள நண்பர்களை மீண்டும் வழங்கி இன்றைய தலைப்புக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். நான் அன்னையில ஒரு உணவு விடுதியில உணவு இருந்துட்டு கை கழுவ போனேன். எப்பவும் பார்த்தது, ஆனாலும் அன்று ரொம்ப கவனத்தை அது அந்த மஞ்சள் இதுல ஒரு பச்சை எழுத்துல ஒரு கவருகிறது மாதிரி கை கழுவுங்க, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் மாதிரி எழுதி போடணும். இது என்ன கை கழுவுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப தோன்றிய சில எண்ணங்கள். கை கழுவுற போது ஒரு குறள், நமது ஸ்டீஃபன் சார் சொன்னது மாதிரி, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையாற் காணப்படும் அப்படின்னு 298 சொல்ற. புறந்தூய்மை நீரானமையும். சரி, இந்த கை கழுவுறதுல அவங்க 6 விதமான படம் போட்டிருந்தாங்க. அதோடு சேர்த்து எனக்கு தோற்பன தொடரேல் அப்படின்னு ஔவையுடைய வாசகமும், கிட்டாதாயின் வெட்டனமர
இதுவும் வாசகம் அவையாருடைய இது கூட சேர்த்து வந்தது. அப்படி வர்ற போது இன்னொரு எண்ணங்கள் நான் இப்போ ஆங்கில புத்தகங்கள்ல தமிழ்ல நினைச்சு பார்த்து அத மாணவ மாணவியருக்கு இப்ப நிறைய அதைத்தான் பெரும்பகுதி பேசுறேன். அப்ப டூ டூ யுவர் பெட்னு ஒரு ஒரு மேக் யுவர் பெட் அப்படின்னு ஒரு புத்தகம். சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி பாதிக்குது, அது எப்படியெல்லாம் பெரிய மாற்றங்களை கொண்டாடுது அப்படின்னு இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரி அந்த புத்தகத்தை நான் ஒரு இடத்துல பேசியிருக்கேன். மேக் யுவர் பெட் ஒரு அட்மிரல் அவர் அந்த ராணுவ பயிற்சி கொடுத்த ஒழுங்கு சாதாரண ஒரு காலையில எந்திரிக்கவும் பெட்டை எவ்வளவு ஒழுங்கு சுத்தம் பண்றோம் அப்படிங்கிற போதே மனது எவ்வளவு சுத்தமாகிறது, ஒழுங்காகிறது, அன்றைய நாள் முழுவதும் ஒழுங்காகிறது அப்படின்னு அவர் முதல் பயிற்சி அங்கே கொடுக்கிறாங்க. அதையெல்லாம் சேர்த்து ஏதோ நினைச்சிட்டு இருந்த போது நான் இந்த மாதத்துக்கு தலைப்பாக இந்த கை கழுவுங்க அப்படின்னு மனசை கழுவுறதுக்கு என்ன அப்படின்னு நண்பர் கேட்டாங்க. அதையெல்லாம் சேர்த்து உங்களோடு சிந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய நோக்கத்தை சொல்லிடுறேன். இதோடு 2 ஜப்பானிய பாரம்பரியமான முறைகள் அதையும் சேர்த்து இந்த உரையை நான் அமைச்சிருக்கேன். இப்ப இந்த கை கழுவுங்க அப்படிங்கிற போது முதல்ல புறந்தூய்மை நீராளமைங்கிறத பார்க்கிற போது அவரு 6 விதமான அந்த நோய்கள் எப்படியெல்லாம் 6 விதமான பயன்களை சொல்றாரு. நான் மறுபடியும் தேடினேன் நிறைய கை கழுவுற முறைகள். அடுத்து சொல்றேன், 20 நொடியிலிருந்து 40 நொடிக்குள்ள கழுவ சொல்றாங்க. இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமானு நினைக்கலாம். ஆனா சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. We are the sum total of daily routine. இப்ப இவர் என்ன சொல்றாரு, அது கிருமி பரவலை தடுக்குது, உங்களுக்கு அது எழுதுது. என்னென்ன நோய்கள் தான் போகுதாமா, சுவாச நோய்க்கு அந்த கை கழுவுறதுல, சளி நிமோனியாவிலாம் அதுலதான் வருதுங்கிறாங்க. அந்த தொற்று கைகள் வழியாகத்தான் அது வருது அப்படின்னு பெரும்பகுதி வருது. தொடுகிறது நமக்கு கொரோனா காலம் தெரியும். அப்ப சுவாச நோய்கள், அடுத்தது வயிற்றுப்போக்கு, குடல் சார்ந்த நோய்கள், அது 30% நோய்கள் அதுலதான் வருதுங்கிற. அப்புறம் கண் மற்றும் தோல் சார்ந்த நோய்கள். இப்ப கண்ணை தேய்ச்சிடறோம். எங்க தாயார் சொல்லுவாங்க, கால்ல பட்ட மலம் மூக்குக்கு வந்துரும்ங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மலத்தை மிதிச்சுட்டோம்னா அது மலமானு செக் பண்றோமா, எப்படியோ அது கடைசியில தலைக்கு வரும், மூக்குக்கு வரும், தலையில எல்லாத்தையும் தலைக்குவாங்க. அப்ப அதை எப்படி கவனம் அதுல எல்லாம் கைகளை கழுவுறதுல முக்கியத்துவம் பார்த்தேன். அப்ப அந்த கண் மற்றும் தோல் பாதுகாப்பு, அப்புறம் அலர்ஜி, அது 4வது 5வது. அப்புறம் நிறைய ஆன்டிபயோட்டிக் இந்த நோய்கள் வந்தா அதை தவிர்க்கிறோமா. அதாவது இதுக்கு என்னென்ன எந்தெந்த முறைகள்ல கழுவலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்பவெல்லாம் கழுவலாம், அவரு 5 இடம் சொல்றாரு. உணவு உண்பதற்கு முன்பாக, கழிவறையை பயன்படுத்திய பிறகு, தும்மிய அல்லது இருமிய பிறகு, வெளியிலிருந்து வீட்டுக்குள்ள வர்ற போது. இத அந்த எப்படி கழுவணும் அப்படின்னா 5 இதுல நான் அதைத்தான் இப்படி கழுவணும்னு போட்டிருக்கேன் போட்டேன். என்ன முதல்ல கவர்ந்தது அதுதான், எப்படி கவரணும்னு சொல்றாங்க. அதாவது 20 நொடியிலிருந்து 40 முதல்ல அந்த சோப்பு தண்ணியில சுத்தமான நீரால் நனைத்து போதுமான அளவு அந்த சோப்பு நீரை பயன்படுத்தணுங்கிறாங்க. ஏதோ அது ஒரு சடங்கா, எழுவது ஒரு சடங்கு இல்லை, அதற்கு பின்னாடி நிறைய இருக்கு அப்படின்னு பாக்குறோம். யாராவது 2-3 பேர் இந்த இதுகள்ல வீடியோல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னோட துணைக்கு ஆள் இருக்குன்னு நினைச்சுக்குவேன். அப்ப என்ன, அந்த கைகளை முதல்ல என்ன சொல்றாரு, ஈரமாக்குங்கிறாங்க. ரொம்ப நன்றி சத்யநாராயண ஐயா. அப்புறம் உள்ளங் கைகளை கழுவுங்க. முதல் 2 உள்ளங்கையையும் தேய்க்க சொல்றாங்க. அப்புறம் புறங்கையை தேய்க்க சொல்றாங்க 3. 4வது விரல் இடுக்குகள், முக்கியமானது இந்த விரல் இடுக்குகள். 5வது இந்த விரல் நுனிகள், நகக்கண்
அதுக்குள்ளதான் நிறைய இருக்கு. நகங்களை பராமரித்தல் மிக முக்கியமான விஷயம். நகத்தை வச்சே நம்மளுடைய உடல் நலத்தை சொல்லிடுறாங்க, ரத்த சோகையை சொல்லிடுறாங்க, எல்லாவற்றையும் வந்து நகத்தை வச்சு சொல்றாங்க. அந்த நகங்களை கழுவுறது அப்புறம் பெருவிரலையும் மணிக்கட்டையும் கழுவணும். இப்ப அந்த 6 பகுதிகளை சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் கவனம் இல்லை அப்படிங்கிறதுதான். அதாவது அதை கூட ஒரு தியானம் மாதிரி, விழிப்புணர்வு மாதிரி தான் நமது ஜப்பானிய முறை சொல்லுது. இந்த கழுவுதலை ஒரு தியானம் மாதிரி, ஒரு விழிப்புணர்வு பயிற்சி மாதிரி அவன் சொல்றான். 2 முறை நான் அதை பின்னாடி வர்றேன். அப்ப 20 முதல் 40 வினாடிகள் பண்ணணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் உலர வைக்கணுங்கிறாங்க. உலர்தல் கொஞ்ச நேரமாச்சு அதுக்கு அலோ பண்ண சொல்றாங்க. நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர்ல துடைக்கணும், அல்லது நல்ல சுத்தமான துண்டு, அந்த துண்டே அதையே அழுக்க கொண்டாந்துடக்கூடாது. அதுவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எதுல தொடுகிற இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். இதுல அந்த டேப்பை மூடுறத சொல்றாரு. டேப்பை மூடுற போது மறுபடியும் அந்த ஈரக்கையிலே தொட்டா அந்த டேப்ல இருந்து அடுத்தவன் பண்ணிட்டு போன அந்த அழுக்கு இது ஒட்டிருங்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க, அதே டிஷ்யூ பேப்பர்லயே சொல்றாங்க, அல்லது முழங்கையால அந்த டேப்பை மூடலாங்கிறாங்க. சில டேப் அப்படி மூட வரும், அப்படி தள்ளிட்டா அது போயிடும். அப்ப இந்த இதுகளை எல்லாம் அவர் என்ன சொல்றாரு, சுத்தம் சோறு போடுமா, சுத்தம் சோறு போடும்னு நம்ம பழமொழி வச்சிருக்கோம். சுத்தம் சோறு போடுமா போடாதா தெரியாது, ஆனால் அசுத்தம் ஆளை கொல்லுங்கிறாங்க. அசுத்தம் ஆளை கொல்லும். இங்கே பாரதிதாசனுடைய 2 வீடு எனக்கு நினைவு வந்தது. பாரதிதாசன் என்ன பண்றாரு, 2 வீடு குடும்ப விளக்கு எழுதினவரு 2 வீடு எழுதுறாரு. அது அந்த அந்த முதலிலே நகைச்சுவையாக தோன்றுவது கடைசியில சோகமாத்தான் முடியுது. அதுல அந்த பையன் விடியுது, விடியவும் அவன் எங்க போகணும், கழிப்பறைக்கு போகணும். ஆனால் அங்க பிட்டு வைக்கிறவள் வந்துட்டா. அந்த பிட்டு சாப்பிடுற ஆசையில என்ன பண்றான் அந்த பையன், போய் அந்த பல் பொடின்னு சொல்ற அந்த காலத்துல சாம்பல், அதை தொட்ட பல்லுல வச்ச வாயை கொப்பளிச்சுட்டான். அப்ப எப்படி பிள்ளைகளை பழக்கணும், அப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போதே அவனுக்கு கழிப்புறையுடைய உந்துதல் வந்துருது. ஓடி நடுவுல இடிச்சு கீழே விழுந்து அதை வீங்கி பொய் சொல்லி அந்த அந்த நாளையே தலைவி என்ன பண்ணிட்டு இருக்கா, குடும்ப விளக்குல எந்திரிச்சு அதை அழகா அவன் கோலமிட்டு அந்த வீட்டிலே விளக்கேற்றி யாழை எடுத்து அவள் பாடுகிறாள். பிள்ளைகள் எல்லாம் ஒன்றொன்றாக கூட வருது. இங்கே குடும்ப தலைவி தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த 2 வீடுல கடைசியில அது ஆடைக்கொள்ளும் அப்படிங்கறதுதான் முடியுது. அப்ப இந்த அதை நிறைய சொல்லி வச்சிருக்கோம். நோயற்ற வாழ்வி குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கோம். நிறைய வருவன் காப்பதே காப்புன்னு சொல்லியிருக்கோம். உடம்பாரடியின் உயிராரடிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் இது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்றார். இது முதல் பகுதி என்பதை தோன்றது. இது சாதாரண விஷயம். இத ஒரு பழக்கமாக கொண்டு வர்ற போது இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் 4 புத்தகங்கள் கடைசியில சொல்லலாம்னு சொன்னேன். சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டாடுற போது எப்படி அந்த பெட்டை எந்திரிக்கவும் அப்படி சுத்தமா படுத்த சுவடே இல்லாமல் இருக்கிற போது மனதுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது அப்படிலாம் சொல்ற போது இந்த இந்த கை கழுவுதல் அது உடல் நலத்துக்கு எவ்வளவு எத்தனை 5 விதமான தொற்றுக்களை பத்தி பேசுறேன். அடுத்தது இதே மாதிரி அந்த ஜப்பானிய பாரம்பரியத்துல ஒன்று சொல்றாங்க. அதுக்கு டோஜி நோ சோஜி பேரே வித்தியாசமா இருக்கு. டோஜி TOJINOSOJI போட்டு பாருங்க. இது அந்த அந்த கலாச்சாரம். அதுல ஒரு என்ன சொல்றாங்க, ஜப்பானை கழிவறையை சுத்தம் படுத்துறது, அதாவது டாய்லெட் கிளீனிங், இத அவன் பேசினான். இதுல முதலிது உடல் சுத்தம் சொன்னோம், இதுல மன சுத்தத்தை கூட சேர்க்கிறான். என்னவா, ஜப்பானிய கலாச்சாரத்தில் கழிவறை சுத்தம் என்பது வெறும் சுகாதாரம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்ற.
அது என்ன பயிற்சி? ஒழுக்க விழுமியத்தின் உச்சம்னு சொல்றாங்க. விழுமியம், வேல்யூஸ், அதை பத்தி பின்னாடியும் சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மனக்கழுவல்ல அதையும் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப இதுல என்ன சொல்றாரு? பணிவுடன் அகங்கார அழிப்புங்கிறாங்க. ஈகோ அண்ட் ஹியூமிலிட்டி, முக்கியமான விஷயம். அடக்கம், அது கற்பிக்குதுங்கிறாங்க. அது என்ன மாதிரி எல்லாம் கற்பிக்குது? அது ஈகோ முக்கியமானது. அது நிறைய இப்ப பேச போறோம். கழிவறை என்பது மனிதனின் கழிவுகளை அகற்றும் இடம். சுத்தம் செய்யும் போது எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்த போதும் மிக கீழான வேலையும் சமமான மரியாதையுடன் செய்யறாங்க. அது என்னத்தை கற்பிக்குது? ஹியூமிலிட்டி அண்ட் ஈகோ. ஈகோ, ஆணவம், அது கற்பிக்குதுங்கிறார். எவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கீழான வேலைக்கு நம்ம வேலைதான். அது டிக்னிட்டி ஆஃப் லேபர். அது அந்த அந்த டாய்லெட் கிளீனிங்ல முதல் இது கற்பிக்கிறது அவரு ஆணவத்து, அதாவது தான்கிற ஒரு அகங்காரம். நான் செய்யறது இல்லை, யாரோ செய்யறதுன்னு இல்லை, இது என்னுடைய வேலை. அது ஒன்று. இரண்டாவது மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க. இதத்தான் எல்லாரும் திருப்பி திருப்பி பேசுறாங்க. அந்த விழிப்புணர்வு நிலையை தான் சொல்றாங்க. அது கழிவறை சுத்தத்துல அவங்க இதோட ஒரு கடவுளை சேர்க்கிறாங்க. அதுதான் இது இன்னும் அதை அங்க ஸ்பெஷலா இருக்குது. கழிவறைக்கு என்று ஒரு கடவுளை அந்த பாரம்பரியம், ஜப்பானிய பாரம்பரியம் கொண்டாரு. அந்த கடவுளுக்கு பேரு என்ன தெரியுமா? அந்த கழிவறை கடவுள் உசுசுமா மியோ. உசு சமா மியோ. பாருங்க, நிறைய இதை பற்றி நிறைய எழுதுறாங்க. உசு சாமா மியோ அப்படி என்பது கடவுள்ங்கிறாங்க. அது கழிவறை தூய்மையையும் வெளிச்சத்தையும் குறிக்குதுங்கிறாங்க. அற்றது, அதாவது அந்த உணவு அற்றது, அது போகிற இடம் இருக்குல்ல, கழிவு போகிற இடம் எவ்வளவு மகிழ்ச்சியை தருது. நம்மை விட்டு கழிவு நீங்குகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. அது ஒரு வெளிச்சத்தை கொண்டாடுதுங்கிறார். அங்கே அந்த கழிவறை என்பது வெளிச்சம் கொண்டாடுற இடம்ங்கிறான். இது எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை. வேற எங்க வேற வேற இதுல வேற பாரம்பரியங்கள்ல இது இருப்பதாக எனக்கு தெரியல. கழிவறை எங்கேயோ ஒரு கொடையில இருந்தது, கொள்ளைன்னா என்னென்னமோ சொன்ன, நம்ம இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் இது நம்மோடு சேர்ந்தது. இன்று நம்மை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு ரூம்னா கழிவறை அதோட சேருது. அதுவரை அதை சுத்தமா வைக்கலையே அப்படிங்கிறது தான் இப்ப இந்த இதுல உள்ளது. அப்ப அது தெய்வீகமான இடம், அங்கு தூய்மையும் வெளிச்சமும் வருகிறதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தெய்வத்தோடு சேர்த்தது எனக்கு ஒருத்தர் சொன்னது நினைவு வருது. ராமாயணம் பரவியது சிலப்பதிகாரத்தை எல்லாம் இந்த மக்கள் கொண்டாடலையேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒருவர் சொன்னாரு, அதோட சிலப்பதிகாரத்தோட நீ அதை கும்பிட்டா, அதை படிச்சா உனக்கு வாழ்வியல் இதெல்லாம் வரும், நாடிய பொருள் கைகூடும், அப்படியெல்லாம் ஒன்று இருந்தா சிலப்பதிகாரத்தையும் படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான், அதுல லக்கு வரும்னு சொல்லிட்டான். சாமியே, அதாவது இதையும் இறைவனையும் இணைத்து அதை செஞ்சா உனக்கு லக்கு கிடைக்கும்னு கூட சொல்லிட்டான். அங்கே உயர்ந்த நிலையில இருக்க அவ்வளவு பேர் அதை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் செய்யறாங்க? அடுத்தது முக்கியமான விஷயம், அது தெய்வீகமான இடம். உசுசாமா மியோ அப்படிங்கிற தெய்வம் இருப்பதாக நம்புகிறார்கள். அப்ப கழிவறையை சுத்தம் செய்யும் போது மனத்தின் குழப்பங்களையும் சேர்த்து தேய்க்கிறார்களாம். மனதினுடைய குழப்பங்களையும் சேர்த்து தேய்க்கிறாமா. நான் எல்லாம் இப்ப எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி எல்லாம் அதெல்லாம் செய்யறது இல்லை. நான் நிறைய இதுகள்ல படித்தது இல்லை. நம்ம மாதிரி குழுக்களிலும் உங்கள் மாதிரி சான்றோர்களிடம் இருப்பதனால பலவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக முயன்று முயன்று பார்க்கிறேன். தோல்விகள் இருக்கு, இருந்தாலும் இந்த கழிவறை இப்ப சுத்தமா இருக்குங்க வீட்டுல. நான் அதை செய்யறேன்.
இந்த சர்வீஸ்ங்கிற 5 பரிசுகள் லவ் லாங்குவேஜஸ் புத்தகம் படிச்சதுல இருந்து நான் 3-4 வருடமாக இந்த துணியை உணர்த்துவதும் அதை மடித்து வைக்கிறதும் செய்யறேன். இதுதான் நமக்கு இந்த நூல்கள் தருவது என்ன, நம்மள ஓரளவு சிந்திக்கிறது, விழிப்புணர்வுன்னு சொல்றாங்கல்ல, மைண்ட்ஃபுல்னஸ் இப்ப சொல்லல, அது 2வது விஷயமாக பார்க்கிறாங்க. அதை கழுவுற போது அது குழப்பங்களையும் சேர்த்தே தேய்க்கிறோம்ங்கிறாங்க. ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருந்தா அதுல ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் வரும்ங்கிறாங்க. ஜப்பான்ல கல்விக்கூடங்கள் நான் சொன்னேன், எப்படி அது பழக்கமாகுது, தொட்டில் பழக்கமாக கொண்டாடுகிறார்கள். அங்கே பள்ளியில துப்புரவு பணியாளர் இல்லையா, வகுப்பறையையும் சரி கழிப்பறையும் சரி சுத்தம் பண்ண வேண்டியது மாணவர்கள் தானா, எந்த வேலையையும் இழிவானது இல்லை அப்படிங்கறது சின்னத்திலே கொண்டாடுறான் அவன். பொது சுத்தை பாதுகாத்தல் எது 2வது விஷயம் முக்கியமானது. இது பொது சொத்து. அந்த பள்ளி ஒரு பொது சொத்துங்கிறது, அது ஒரு பிலாங்கிங்னஸ். இப்ப நமது தளமெல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்குதுன்னு நான் பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், இங்கு வருகிற ஒவ்வொருவரும் இதை தன்னுடையதாக நினைக்கிறார். அந்த பிலாங்கிங்னஸ் இருக்கு, அதுதான் இத சிறக்க வைக்கிது. அதத்தான் அங்க சொல்றாரு. அப்ப அது 2வது பாயிண்ட சொல்றாரு. அதாவது முதல் பாயிண்ட் பணிவு, ஈகோ அண்ட் ஹியூமிலிட்டி. 2வது பாயிண்ட் அவர் சொல்றது மைண்ட்ஃபுல்னஸ். 3வது பாயிண்ட் சொல்றது அந்த பள்ளியிலேயே கற்பிக்கப்படுகிற போது அது எந்த வேலையும் இழிவானதில்லை அப்படிங்கிறதையும் பொது சொத்தை பாதுகாக்கணுங்கிறது. 4வது முக்கியம், இத நான் சொல்கிற அடுத்த கான்செப்டுக்கு அது உதவும். அது எல்லாருக்கும் தெரிந்த கைசன், KAIZEN. அது என்ன சொல்லுது, தொழில் மேலாண்மை தத்துவம். அது என்ன, தொடர் முயற்சி. இது ஒரு நாள் வேலை இல்ல. இந்த கை கழுவுவதும் சரி, இதுவும் சரி, மனதை கழுவுவதும் சரி, அது ஒரு நாள் வேலை இல்ல. அது ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கம்னா இப்ப தண்ணியில டேப்ல பைப்ல சொட்டு சொட்டா விழுந்தா அத ஒழுகுதுன்னு சொல்றது இல்ல. மழைய தூவானம்லாம் சொல்றோம், மழை ஒழுகுதுன்னு சொல்றது இல்லை, பெய்யுதுலாம் சொல்றோம். ஆனால் இடைவிடாது ஒரே அளவா ஒண்ணு போயிட்டே விழுந்துகிட்டே இருந்தா அத டேப் ஒழுகுதுன்னு சொல்லுவோம். அப்ப ஒழுக்கம்ங்கிறது இடைவிடாது தொடர்ந்து நிகழணும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு நல்ல கவிஞர் அப்துல் காதர் ஐயாவுடைய கவிதை, தொடர் தொடர் தொடர்ந்து. அப்ப இந்த தொடர்ந்த முன்னேற்றம் அப்படிங்கறதா அது. ஒவ்வொரு முறை சுத்தம் செய்யும் போது முந்தைய முறையை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக, இந்த கைசன் என்ன சொல்லுது, ஒவ்வொரு முறை செய்யற போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக, மேலும் கொஞ்சம் சிறப்பாக அதை கழுவுறாங்களாம். அப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்ற இலக்கு இருக்கு. இது சோம்பலை தவிர்க்கிறது. மன அழுக்குல நாம் முக்கியமாக பார்ப்பது இந்த மடி. அது சோம்பலை தவிர்க்க உதவுதான். அப்ப வேலையில முழுக்கவனம் ஏற்படுகிறது. அப்ப என்னென்னலாம் சொல்றாங்க, பணிவு சொல்றாங்க, ஹியூமிலிட்டி சொல்றாங்க, ஆணவம் நீங்குது. நான் கடைசியா சொல்ல போறதுக்கு இத முன்னுதாரணமா வச்சுக்கிறேன். 2வது கவனம். அப்ப செயல் சிறக்குது, விழிப்புணர்வு வருது, சோம்பல் நீங்குது. அடுத்தது பொறுப்புணர்வு, தீய பழக்கத்தை களைதல் இதுல வருது, செயல் வருது. ஒரு நபரின் ஒழுக்கத்தின் கண்ணாடி இது யோக முறை, இது மனம் கழுவுதலும் இதில் சேர்ந்தது அப்படின்னு இந்த முறைக்கு டோஜி நோ சோஜி ஒண்ணு இல்லை, டாய்லெட் கிளீனிங் அப்படிங்கறத இதோட சேர்க்கலாம்னு பார்த்தேன், கழுவுதல்ல. அடுத்ததாக இந்த 5S பிராக்டிசஸ், இது ஜப்பனீஸ் பிராக்டிஸ் தான். இது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. இத முதலிலே எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா தொழிற்சாலைகள்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறையிலையும் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் அதை பின்பற்றணும். மிக அழகான
அந்த சொற்றொடர்கள் எனக்கு நான் கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாங்கினேன். நல்ல இடம், நல்ல இடம், நாம் வந்த இடம், 5S செயல்கள் அப்படின்னு அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. அது என்ன சொல்லுது? அந்த 5S பிராக்டிசஸ் என்ன உங்களுக்கு தெரியும்? எழுத்துல ஆரம்பிக்கிற 5 முறை. செய்தி, செய்தன், செய்சோ, அந்த மாதிரி 5 சொல்றோம். அது என்னென்ன? அது ஒரு தேவையற்றவற்றை நீக்குதல். அதுதான் முதல். நம்ம வீட்டுல எவ்வளவு இந்த கழுவுதலோட சேர்த்துதான் அதை பார்க்கணும். நம்ம வீட்டுல தேவையற்றதை நீக்கினாதான் தேவை உள்ளதுக்கு இடம் கிடைக்கும். நம்ம வீட்டுல என்னென்னலாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை ஆயின்மெண்ட் அந்த எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல கிடக்கு. எத்தனை ஒரு 4 பேர் 4 பிரஷ் டூத் பிரஷ் வச்சு விளக்கணும்னா கடைசியில பாத்தியில 4 மாசத்துக்கு ஒருக்கா மாத்துற போது யாராவது தூக்கி எறியலையே. எத்தனை தொடப்பதுக்கு நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா வேண்டாததை நீக்கினா தான் வேண்டியதுக்கு இடம் கிடைக்கும். ஸ்பேஸ்ங்கிறது தான் இப்ப இப்ப ஒரு இது காசு எதுக்கு? இந்த வீட்டுக்கு, இந்த பிளாட்டுக்கு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான், வெற்றிடத்துக்கு தான் காசு. இந்த நமக்கு சொந்தம் இல்லாத இந்த வால்ஸுக்கு மேலையும் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது. அப்ப இடம்ங்கிறது எவ்வளவு பெருசு. அந்த இடத்தை எப்படி சொந்தமாக வச்சுக்கணும்? அதற்கு முதல் பாடல் எனக்கு ரொம்ப அருமையான பாடல். வைரமுத்துடைய பாடலை பயன்படுத்தினாரு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். அப்ப இதுல என்னென்னலாம் கிடைக்குது? இந்த 5S பிராக்டிஸ்ல, அதாவது தேவையில்லாதவற்றை நீக்குதல், தேவையானவற்றை லேபிள் படுத்து தரம் நிர்ணயத்தில் எங்கெங்கே வைக்கணும்னு இருக்கிறது, இதை யார் யார் செய்யணும், எந்தெந்த காலநிலையில செய்யணும், இதையெல்லாம் 5 முறைகளாக ஒழுங்குபடுத்துறாங்க. இதுல இதை என்னென்னலாம் கிடைக்குது? தேடுவதிலும் கையாளுவதிலும் எளிதாகுது. நேர டக்குன்னு இருந்தா எடுத்துடலாம்ல. வேண்டாதோட குப்பையோட இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இதை செஞ்சு பார்க்கணும். படிக்கிறவங்களோட மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதுகளெல்லாம் பார்த்தா இவ்வளவு சுத்தமாக இருக்கு அது முன்னாடி. அப்ப அதே மாதிரி பராமரிப்பு செலவு குறையுதான். இருக்கின்ற இடத்தை பயன்படுத்துகிறோமா? அப்ப அந்த இதுல எல்லாம் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கு. இந்த கம்பெனி இதுகள்ல எல்லாம் இது இப்ப எண்ணெய் பாட்டிலேயே எங்கே நான் இருண்ட வீடு சொன்னேன். அங்கே பால்காரரு பாலை கறந்துட்டு உரிய இடத்துல வைக்காம போயிடுறாரு பணியாய். இந்த பையன் அதை கொட்டி விட்டு தான் கொட்டலைன்னு சொல்லிட்டு அது பொய் சொல்லி அடி வாங்கி பல பிரச்சனைகளை அது கொண்டாருது. அப்ப இந்த சாவியை தேடுற இடத்தை தேடி தேடி எவ்ரிதிங் ஹஸ் இ பிளேஸ் இன் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதை ஒழுங்குபடுத்தி சொல்றாங்க. அப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு, குழு மனப்பான்மை இருக்கு, இதெல்லாம் இதுல விளையுதுங்கிறாங்க. நான் 5 டில சொல்றாங்க. டிலே இல்ல, டிஃபெக்ட்ஸ் இல்ல, டிசிப்ளின்டு, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் இல்ல, டிக்ளைனிங் ப்ராஃபிட்ஸ் இல்ல, டிமாரலைஸ்டு எம்ப்ளாயிஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. அது அப்படி வீட்டுக்கும் பொருந்துங்கிற ஒரு ஒரு விஷயத்தை காணாட்டி எவ்வளவு எல்லாரும் டிமாரலைஸ் ஆகிறான். ஒரு புத்தகத்தை தேடுறான், அதை வைக்கிற இடத்துல வைக்கல, சாவியை வைக்கிற இடத்துல வைக்கல, பேங்க் இது டெபாசிட்ஸ் இதுகளை வைக்கல, ஒவ்வொன்றையும் நீங்க நெட்டி பார்க்கலாம். இதை வீட்டிலையும் கொண்டாடணும்னு நம்ம நினைக்கலாம். அப்ப என்னென்ன இதெல்லாம் இதை எங்கு செய்யலாம் அப்படிங்கிறது 2வது. எங்குன்னா உலாவும் நிலவில் வெள்ளை அடிக்கலாம், உலாவும் நிலவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். அப்ப சூழல் அந்த சுத்தமான இதே, அப்ப எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம் என்பதை நம்ம கனவுல வச்சுக்கலாம். இதை எப்பொழுது செய்யணும்? ஒன்றே செய்யணும், நன்றே செய்க,
நன்றே செய்யணும் இன்றே செய்கிறாங்க. இந்த வேண்டாதுல இருந்து வெளியில வர்ற போது ஒன்றே செய்யணும் நன்றே செய்க, நன்றே செய்யணும் இன்றே செய்க. எப்படி செய்யணும்? யாதானின் யாதானின் நீங்கியான் நோதல் அதனின் எழுதார். இந்த இந்த மாதிரி இது பின்னாடியே நம்ம இதை விரிச்சு பார்க்கலாம். அது சாதாரண இல்ல. இந்த யாதானின் யாதானின் நீங்கியான் நோதல் சாதாரணமான குரல் இல்ல. ஆனால் இது இந்த இடத்துல பயன்படுத்துறார். அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுது? அது தேவையில்லாதவற்றை அப்புறப்படுத்துதல். அப்ப நம்ம பட்டியலிடணும், சார்ட் அவுட் பண்ணணும், செட் பண்ணணும், ஷைன் பண்ணணுங்கிறாங்க. 3 எஸ் சொல்றாங்க. என்ன? ஸ்டார்ட், செட், ஷைன். நல்லா இருக்குது. செய்தி அப்ப தேவையில்லாத. ஸ்டேடன் என்ன? 2. அது தேவையுள்ள பொருளை ஒழுங்குபடுத்துதல். நமக்கு என்னென்ன தேவை இன்றைக்கு, இந்த இந்த இதுக்கு என்னென்ன இது அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. இந்த ட்ரைபேடு, அது எக்ஸ்ட்ரா லைட்டு, எல்லாமே தேவையானவற்றை ஒழுங்குபடுத்துதல், தேவையற்றவற்றை அப்புறப்படுத்துதல் செய்தி, தேவையானவற்றை ஒழுங்குபடுத்துதல். அப்ப 3வது தூய்மைப்படுத்தல் செய்சோ அப்படிங்கிறாங்க. அது இந்த பாலிஷா வச்சுக்கிறது, பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் என்னென்னதெல்லாம் துடைக்கிறது, முடிஞ்சதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சுக்கணுங்கிறாங்க. நம்ம துடைத்தல், இவன் முகம் பார்க்கிற கண்ணாடி தினம் எல்லாரும் பார்க்கிறோம், அதை துடைக்கிறது கூட கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். ஃபேனு அதை துடைக்கிறது 3 எஃப் துடைக்கலாமா? ஃபேனு, ஃப்ரிட்ஜு, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எந்த காலத்துல இருந்து இருக்குன்னு. அப்புறம் இந்த இந்த நம்ம இது இருக்குல்ல, எது ஃபில்டர், அது இந்த தண்ணிக்காக போட்டு வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் என்ன? அந்த தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணி, தூய்மையான நீருக்கு அது. இதையெல்லாம் அதுல உள்ளே இருக்க ஃபில்டர் எல்லாம் மாத்தணுங்கிறாங்க. அதெல்லாம் கழுவுதல் தான். அதுல எவ்வளவு கேடு, அதே தண்ணி இதுவாகாமையே அது வந்துட்டு இருக்கு. அப்ப அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுல வருது? அந்த ஒழுங்குபடுத்துதல். அடுத்தது செய்சோதான் சொன்னேன், தூய்மைப்படுத்துதல், பாலிஷிங், பெயிண்டிங், துடைத்தல், தரப்படுத்துதல்ங்கிறாரு. அது ரொம்ப முக்கியமானது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இதுக்கு என்ன பாடம்? இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இதுதான் இதனுடைய சுருக்கம். என்ன விதி? இந்த மாதிரி இது இந்த நேரத்துல இதை செய்யணும், இந்த நேரத்துல அதை போன் பண்ணணும், இந்த மாதிரி இதுகளை எல்லாம் செய்யணும். ஒரு விதி இங்க வைக்கணும். லேபிள்ஸ் சொல்றாங்க, இதுக்கு நிறைய சொல்றாங்க. அடையாள இடம், ஸ்டாண்டர்ட், இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப இது தரப்படுத்தல், ஸ்டாண்டர்டைஸ். அப்புறம் பயிற்சியும் கடைசி அது என்ன? பயிற்சியும் கட்டுப்பாடும் ஒழுக்கம். இது ஒரு நாள் வேலை இல்லை, அது ஒழுங்காக இதற்கெல்லாம் செக்லிஸ்ட் வச்சுக்கிறது, எல்லாரும் தொடர்ந்து செய்யறது. இது மாதிரி இந்த 5 ஜப்பனீஸ் பிராக்டிசஸ், இந்த ஒழுங்குபடுத்துதல், இடத்தை சுற்றமுள்ள சூழல் தான் நமக்கு முக்கியம். அந்த சூழல் இப்ப முதல்ல உடல் சுத்தத்துக்கு பார்த்தோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி கொண்டு சுற்றுப்புறம் பார்த்தோம். இப்ப ஒரு நிறைவாக எதை பார்க்கலாம்? மனம் கழுவுதல் மிகச்சிரமம்னு சொல்றார். வாய்மையார் காணப்படும். அப்ப மனத்தை கழுவ 2 கருவிகள் சொல்றாங்க. ஒன்று அறம், இன்னொன்று அறிவு. இந்த நமது தளத்துல இருக்கவங்க நிறைய இதுல எல்லாம் நான் சொல்ல அனைத்தையும் பெரும் அறிந்தவர்கள். கொஞ்சம் நம்ம தொட்டு தான் இதுல காமிக்கிறோம். 3 விஷயங்கள் நான் முக்கியமாக நம்மளை இது பண்ணுது. அதாவது இந்த மன அழுக்கு எங்கேயெல்லாம் வருகிறது அப்படின்னு 3 இடம் சொல்றாங்க. நமக்கு குறள் நிறைய சொல்லுது. இழுக்காது அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா என்றது அறம் என்னென்னலாம் சொல்றாங்க. முதல் விஷயம், 3 விஷயம் நம்ம பேசலான்னு. அது என்னென்னலாம் நமக்கு கொடுக்குது?
முதல் விஷயம் இந்த ஈகோ, ஆணவம். அது யான், எனது, இந்த 2 விஷயம்தான் நம்ம முதல்ல கழுவ வேண்டிய விஷயம். இதெல்லாம் எளிது இல்ல. இப்ப எப்படி கோபம் எப்படி வருது? யான்கிறத யாரு ஹர்ட் பண்ணாங்களோ அப்ப கோபம் வருது. நமது தளத்துல மிகவும் ஒவ்வொரு உணர்வுகளும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த கோபம் எப்ப வருது? என்ன யாரும் மட்டம் தட்டிட்டா? என்ன கொஸ்டின் பண்ணிட்டா? யான் யான் எங்கேயுமே அது நிக்கிது. தானெனும் செருக்குங்கிறார். அது வளர்ச்சியை தடுக்கும் தற்பெருமைங்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவன் புதியதை கற்பானான்னு கேட்கிறாங்க. புதியதை கற்க மாட்டான். ஆனவன் கற்க மாட்டான். பிடிவாதான், தலைக்கணம். இவ்வளவு அதை கொடுக்குது அது. இந்த ஈகோ, தானெனும் செருக்கு. அங்கதான் எனதுன்னு வர்ற போதுதான் இந்த ஆசை வருதுங்கிறாங்க. காமம் வருதுங்கிறாங்க. என்னுடைய ஒன்று அழகா இருக்கு, இருந்துட்டு போட்டு அதை ரசிச்சுட்டு போ. அதை என்னுடையதாக்கணும், நான் அனுபவிக்கணும்னு நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப அது அழுக்காயிருதுங்கிறாங்க. தன் மனைவியோடு கூடி வாழ்தல் சிறப்பு. அடுத்ததை நினைக்கிறது தான் அவான்னு சொல்றாரு பேராசையினர். அப்ப அதை எப்படி போக்குறது? அதுதான் இங்க முக்கியம். யான் எனது அந்த ஆணவம் தான் முதல் விஷயம் சொல்றாங்க. சேருகிற அழுக்குல முதல் விஷயம் அதை சொல்றாங்க. அதை எப்படி அதான் யாதானின் நீங்கியா நூதல் சொன்னாரு. 2வது விஷயம் செயல் சொல்றார். என்ன செயல்? அதாவது அந்த செயல் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் செயின் இருக்கு பாருங்க. செயல், நாம் செய்யும் செயல் பாதிப்பை உண்டாக்குகிறது. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல்னாரு. சொல் செயலாகிறது. அப்ப இந்த வாய்மையால கழுவணுங்கிறாங்க. தீய பழக்கங்கள், தவறான செயல்கள். தீய பழக்கம்னா என்ன அர்த்தம்? அது தவறான செயல். முதலியது தவறான எண்ணம், யான் எனது என்கிற எண்ணம். அதை எப்படி குறைக்கணும்? 2வது என்ன சொன்ன? அதாவது செயல்கள், அந்த செயல்கள் விளைவை கொடுக்குது. அது தீய பழக்கங்கள், தவறான செயல்கள், அழுக்காறு, பொறாமை. என்கிட்ட இல்லையே, அவன்கிட்ட இருக்கே அப்படின்னு நினைச்சா அந்த யான் எனதுதான் இடிக்குது. அப்ப செயல் மூலம் கழுவுதல், அது ஒரு பயிற்சிங்கிறாங்க. தவறான பழக்கத்தை, செயலை ஒழுங்குபடுத்துதல், அதை கழுவுதணுங்கிறாங்க. அந்த செயல்களை, தீய பழக்கங்கள் தான் எல்லாமே. இப்ப கை கழுவுதல் ஒரு பழக்கம் தான், டாய்லெட் கிளீனிங் ஒரு பழக்கம் தான். அது நல்ல பழக்கம். தீய பழக்கங்கள் நான் சொல்லணுங்கிறது இல்ல. ஒவ்வொரு மனத்துக்கும் தெரியும் வாய்மை எனப்படுவது யாதனின்னு சொல்லிட்டார். ஒவ்வொரு மனதுக்கும் எது தீய பழக்கம்ங்கிறது தெரியும். அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கிறது, போக்குறது, கழுவுறது? அது கொல்லுங்கிறத எப்போ உணர்ந்தவோ கிளையோடும் கெடும்னாரு. தான் மட்டும் கிட மாட்டான், தன்னுடைய கிளையும் கெடும்னு நினைக்கிற போது அதுல இருந்து, அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வரலாம்னு தான் சொல்றாங்க. 3வது அறியாமை சொல்றாங்க. 3 விஷயத்துல முதல் விஷயம் ஆணவம், 2வது விஷயம் செயல், அதாவது தீய பழக்கங்கள், 3வது அறியாமை, இல்யூஷன், கன்ஃபியூஷன். இதுகள்ல எல்லாம் நமக்கு வருதான். அது என்ன? எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்னு தெரியல. அதான் அந்த அறியாமை தராரு. அதுலதான் அந்த மனம் சேருதுங்கிறாங்க. நமக்கு அழுக்கு சேருதுங்கிறாங்க. ஒரு குழப்ப நிலை. அப்பதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றோம். அந்த கழுவுற போதே, அந்த தியானத்திலேயே கை கழுவுற போதே ஒன்று, துணியை மடித்து வைக்கிற போதே அது, அந்த அழுக்கை நீக்குகிற போதே அந்த மனநிலையையும் கொண்டாடணுங்கிறாங்க. மனப்பழக்கம் தான் பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் சொன்னாரு, செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்னாரு, வைத்ததொரு சொல் மனப்பழக்கம் சொன்னார். மனதை பழக்கிறது எப்படி? அதற்குதான் இந்த நூல்கள்,
நண்பர்கள் நல்லாரை காண்பதும் நன்றே நல்ல அவர் சொல்கள் உரைப்பதும் குணங்கள் உரைப்பதும் நன்றையெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்குற? இத்தனை நூல்கள் இத்தனை திருக்குறள் இவ்வளவும் படிக்கிறது என்ன? அந்த கழுவ முடியுமா அப்படிங்கிறது தான். நிலையற்ற புகழ் தேவையற்ற ஆசைக்கு ஓடுவது மாயைங்கிறாங்க. அதான் அந்த அறியாமைங்கிறது என்னவா? நிலையற்ற புகழுக்கு ஓடணும், தேவையற்ற ஆசைக்கு ஓடுவது. இதெல்லாம் நம்மளை சேர்ந்திருக்கிற அறியாமை. எது முக்கியம் எது முக்கியமில்லை என்று தெரியாத ஒரு அறியாமை. அப்ப தெளிவான இலக்கு இருக்கணும், அதுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா இந்த மயக்கம் தீரும்ங்கிறாங்க. தெளிவு பிறக்கும், இலக்கு என்னன்னு தெரியணுங்கிறாங்க. இந்த நேரத்தை வீணடிக்க மாட்டோம்ங்கிறாங்க. எவ்வளவு நேரம் இந்த ரீல்ஸ் மாதிரி விஷயமெல்லாம் நம்மள போயிருது. அதனால் விளைவது என்ன? விளைவது என்ன? நேரம் வீணடிக்க அந்த அந்த நேரம் வேற இடத்துல பயன்படுத்திக்கலாம் இல்ல. அப்ப இதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்கறது தாங்கிறாங்க. இதை கழுவணும்னா எண்ணி எண்ணி பார்க்கறது தான் அப்படிங்கிறது தான் மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்றது. கிட்டாதாயின் வெற்றன மரமும் தோற்பன தொடரேனும். இதான் உனக்கு கிட்டலான ஆசை, அது பேராசை, அது போயிட்டே இருக்கு, அது கிட்டாது. அதை வெட்டு வெட்டுன்னு மறக்க சொல்றாரு. அப்புறம் ஒழுக்கமுடைமை குடமை சொன்னாரு. பலர் ஒழுக்க நெடுநீர் மடை இந்த சோம்பல். சோம்பல் எப்ப போகுங்கிறாங்க? நமது நமது வீட்டை நினைச்சா, நம்மை சார்ந்திருப்பவர்களை நினைத்தால் நமது ஒரே ஒரு குறை தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பழக்கம், இந்த மற்றதெல்லாம் முதலை தற்காத்து சொன்னார். தன்னை காத்துக்கொள், வேற யாரும் வந்து நம்மளை காக்க மாட்டார். இந்த பழக்கத்தில போக்கணும், கெட்ட பழக்க போக்கணும், தீய செயல்களை நம்மளோட செயல்களை கழுவணும் அப்படின்னா அது தற்காத்து உணர்ந்தாதான். தற்காத்து தற்கொண்டார் பேணி. தற்கொண்டார்னா கணவர் மட்டும் இல்லை, நம்மை சேர்ந்தவர்கள் சுத்தம் தழால்னு எழுதுறாரு. நமக்கு கூட வர்றது சுற்றம் மட்டும்தான். அது காமம் சார்ந்த கடைக்கோட்காலை தொல்காப்பியம் சொல்லுது. ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி சிறந்தது பயிற்றல் இறந்ததின் பயனே. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளால என்ன நல்லது முடியும்? யாதொன்றும் தீமை இயலாத சொல்லல் தான் சொல்றார். வாய்மையும் அறிவிடமை சொல்லிக்கிட்டு வர்றாரு. இத மனத்திலே இருக்கிற அழுக்கை வாய்மையாலும் அறிவாலும் தான் கழுவலாம்ங்கிறாங்க. நினைச்சு பார்க்க சொல்றாங்க. அதேதான் வாழ்க்கை. கடற்றி எறிவதே வாழ்வை அழிக்கும், அழிக்கப்படிந்த ஆபரணத்தை கலற்றி எறிவதே அறிவுடைமைங்கிறாங்க. இது மாதிரி இந்த கைகளில் படியும் அழுக்கு மனதில் படியும் அழுக்கு. அந்த மனதில் படிக்கிற அழுக்க எப்படியெல்லாம் அதை உணர்கிற போது, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிற போது, யான் எனது என்கிறதை கொஞ்சம் ஓரளவு நீக்கிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வர்ற போது இது நம்மை விட்டு நீங்கும் என்று பார்க்கலாம். அது குறைச்சிக்க முடியாது, சில விஷயங்களை குறைக்க முடியல. இருந்தாலும் இந்த வேல்யூஸ நினைக்கிற போது ஒன்றே ஒன்று, நான் ஒரு இதுல ரொம்ப கடினமான ஒரு கழுவுதல் அந்த தொடர் முன்னேற்றம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு குண்டலகேசியில ஒரு பாடல் பார்த்தேன். அது என்ன சொல்லுது? இந்த காமம் அதத்தான், அது சில சில இது கழுவுனாலும் நின்றுகிட்டே இருக்கும் வாசம். அது ரொம்ப கழுவுவதற்கு கடினமானதுன்னு அது சொல்லுது. அந்த பாடல் ஒரே நிமிஷம். விவேக சிந்தாமணி பாடலும் அந்த பாடலை எடுத்து வச்சேன். அதை மட்டும் சொல்லிட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். காரணம் சரி. எடுத்து சார் குழம்பு போயிடுச்சு. இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க சார். பரவாயில்ல, ஒரே வரிதான். அதாவது
அது நம்ம விட்டு நீக்காது அப்படிங்கிறார். ஆனா அது நீக்கணும்னா ஒரே ஒரு இதுதான், அங்கே அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது தான். அந்த வேல்யூ என்ன சொல்லுது? இந்த தற்கொண்டார் பேணிங்கிற வார்த்தைக்காக அதை எடுத்தேன். நான் அத தகைசார்ந்த சொற்காத்துன்னு சொன்னாரு. நான் என்னுடைய நல்ல பேரு நிலைக்கணும்னு நினைச்சேன்னா, அந்த இத கட்டுப்படுத்தணும். அதை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. காம எண்ணங்களை ஒரு அ அ முடுவல் அப்படின்னா பெண் நாய். அந்த பெண் நாய்க்கு பின்னாடி சுணங்கன் அப்படின்னா ஆண் நாய். அது 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 வயதாகி மெலிந்து அது இந்த முடுவல் பின் சென்றால் யாரைக்காமன் துயர் செய்யான்னு அது முடியுது. அது எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த உணர்வு மிஞ்சி இருந்துகிட்டே இருக்கு. கழுவ முடியாத உணர்வு. ஆனால் அதை மட்டுப்படுத்தலாம். அத நான் அனுபவித்து கடப்பேன்னு நினைச்சா அதை கடக்க முடியாதுங்கிற. ஏன்னா நெருப்ப நெய்யால அணைக்க முடியாது. நெருப்ப நெய்யால அணைக்க முடியாது. அப்ப எதால அணைக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய நற்பெயர, உன்னுடைய எதிர்காலத்தை இப்ப ராவணன் மாதிரி கிளையொடும் மாண்டான்னு ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சது ஏன்னா, நீ உன்னை ஓரளவு அதை கட்டுப்படுத்துகிற போது, அது கட்டுப்படுத்துகிற உணர்ச்சி. அந்த நீ கட்டுப்படுத்துற போது அது உன்னை காத்துக்கிறது. உன்னுடைய பேரை பார்த்துக்கிறது. வேல்யூஸ் அதைத்தான் சொல்றாங்க. அந்த வேல்யூஸ நினைச்சா இது கழுவலாம்ங்கிறாங்க. அப்ப தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசார்ந்த சொற்காத்து சோர்விலா நான் சோர்விலாய் பெண் அப்படிங்கிற விஷயத்தோட இதுல சோர்வு கூடாதுங்கிறது. இந்த கை கழுவுதல், மனம் கழுவுதல், இதுல சோர்வு கூடாதுங்கிறது. அப்ப நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதை தொகுத்து சொன்னால் இந்த 50 நிமிட உரைய என்ன ஒரு ஆயிடுச்சு சார், இன்டர்நெட் ஹேங் ஆயிடுச்சு. இன்டர்நெட் ஹேங் ஆயிடுச்சு சார். கண்ணு நோய், இன்டர்நெட் ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு. இது வந்துச்சு, கால் வந்தது. பரவாயில்லையா? கட்டாயம் வந்துருச்சா? பேசி பேசி இல்ல, கால் வந்துச்சு. அதாவது நோய்கள், அதாவது தொற்று நோய்கள், அதுகள் எல்லாம் அதுல பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். அது ஒரு பழக்கமாக நான் சொன்னேன். 5-6 முறை சொன்னேன், இடம் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். 2வது டாய்லெட் கிளீனிங் எடுத்தோம். அது மனதை தெளிவுபடுத்துது. அது ஒரு யோகம் மாதிரி செய்யலாம். அது வீட்டையும் சுத்தமாக்குது, மனதையும் சுத்தமாக்குது. அது டிகினிட்டி ஆஃப் லேபர் சொல்லுது. அது பிள்ளைகளுக்கு இளமையிலிருந்து கற்பிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லுது. இவ்வளவையும் சொல்லும். 5, வீட்டில் நம்ம என்னென்ன மாற்றங்களை முதல்ல கொண்டாடணும், சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறது. எது இதெல்லாம் இப்ப முதல்ல செய்ய வேண்டியது, நீங்களே பாருங்க உங்க வீட்டுல தேவையற்றது எது இதெல்லாம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு பயன்படுத்தாட்ட அது தேவையற்றதுதான் பெரும்பகுதி இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா தேவையுள்ளதற்கு இடம் கிடைக்கும் அப்படிலாம் நம்ம பேசுறோம். அதுக்கு 5 ஜப்பனீஸ் மெத்தட் சொன்னோம். அடுத்தது இந்த மனம் விழுக்கல 3 விஷயம் சொன்னோம். ஒன்று ஆணவம், யான் இறந்துலதான் கோபம் வருகிறது, காமம் வருகிறது, எல்லாம் வருது, ஒரு சோம்பல் வருது, அம்பிட்டு வருது. அதையெல்லாம் நீக்கினா சிறப்பா இருக்கலாம். அந்தது 1. 2வது செயல்கள், அதுதான் பழக்கங்கள் சொன்னோம். 3வது அறியாமை. அறியாமை அது ஒரு மாயைன்னு சொன்னாலும் சரி, எது முக்கியம் எது முக்கியமில்லை என்று தெரியாததாலே இந்த மலம் சேர்கிறது. அதை கழுவணும்னு சொன்னோம். அந்த அது மன தூய்மை, அது வாய்மையால் காணப்படும், அறிவால் காணப்படும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அருமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் வழங்கி திருமிகு ஸ்ரீகன் சார் உள்ளிட்ட அவைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை சார், நல்ல ஒரு தேங்க்ஸ். டாக் கொடுத்தீங்க. சுத்தம், அதாவது கை கழுவுங்கன்றத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு சுத்தம் அப்படின்றதான் சொன்னீங்க. ஆஹ் ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யற ஒரு ஒரு காரியமும் சிறு சிறு முன்னேற்றம் இருக்குதா, ஒவ்வொரு நாளும் இருக்குதா அப்படின்றத கவனிக்க சொல்றது வந்து இயல்பா சொல்றது. நீங்க ஒவ்வொரு அந்த முறையிலயும் நீங்க சொல்ற விஷயம் தான் அது. இருந்தாலும் அது தேவை. அப்புறம் நல்ல இடம் வந்த இடம், அந்த புக்கு பத்தி சொன்னீங்க. அதுவும் நம்ம பார்த்த உடனே படிக்கணும்ன்ற தேவையற்றதை நீக்கினால் தேவையானவற்றை இடம் கிடைக்கும். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். தேவையற்றதை நீக்கினால் அப்பதான் தேவையா எதுக்கு தேவை அதுக்கு இடம் கொடுப்போம் நம்ம. அதுதான் முக்கியம். அது வந்து நமக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அங்கதான் ஒரு குழப்பமே வரும். இது தேவையா, இது தேவையில்லையா அப்படின்றது குழப்பமே வரும். அங்க தேவையற்றத நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அது முதல்ல உறவு முறையில நம்ம பல பேரோட பழகுவோம். பட் எல்லாரும் நம்ம கிட்ட ஒரே கண்ணோட்டத்துல தான் பழகுறாங்களான்றத பாக்குறதுன்றது நமக்கு இயல்பா வராது. ஏன் வராதுன்னா, நாம பழகுறோம் அப்படின்ற ஒரு உணர்வுகளோட இருப்போம். அவங்க எதுனா எங்கேயாச்சும் வேலை காமிக்கும் போது தான் அப்பதான் தோணும் நம்ம ஜாக்கிரதையா இல்லையோ அப்படின்ற மாதிரி உணர்வு தோணும். இது இயல்பு. ஆனாலும் நம்ம பழகும் போது சில விஷயங்களை கவனிக்கணும்ன்றதுதான் காலம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதுதான் நீங்க அதையும் சொல்றீங்க. வீட்டுல சுத்தமா வச்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பாட்டு நல்லா சொன்னீங்க. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். இது உண்மை. நம்ம சுத்தி இருக்கிற இடம் வந்து சுத்தமா இருந்ததுனாவே அது உண்மை. அதுதான் சொர்க்கமா தெரியும், நமக்கு அழகா இருக்கும். அது இது எல்லாத்துக்கும் பொருந்தும். வீட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம்ன்றத பொறுத்து, யாரோட இருக்கிறோன்றத பொறுத்து. அதுதான் முன்னாடி சொன்னது. நீங்க நிறைய செய்திகள் பேசுறீங்க. பேசுவோம், ஒவ்வொருத்தரா பேசிட்டோம். நானும் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டாம், பார்க்கலாம். மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. வாங்க, யார் பேசுறது அடுத்தது? உங்க ஃப்ரெண்டு பேசுறாங்களா? அவங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. முத்துலட்சுமி மேடம், வாங்க பேசுங்க. தேங்க்யூ சார். சார், எக்ஸலண்ட் ரிவ்யூ. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். சார் சொன்ன மாதிரி அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுச்சு. நம்மளை சுத்தி இருக்கிற இடம் சொர்க்கமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறது. அது வந்து அதுதான் நீங்க ஃபுல்லா பேசினதோட மொத்த இதையும் 2 லைன்ஸ்ல சொல்லணும்னா அந்த ஒரு பாட்டுல சொல்லிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகா ஒரு கை கழுவுறதுக்கு எவ்வளவு வந்து அதை ரிலீஜியஸா பண்றாங்க. அத வந்து நமக்கு இன்னைக்கு கேக்குறதுக்கு வேணா அது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். என்னக்க ஒரு கை கழுவுறது நம்ம எத்தனை ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு வர ஒரு விஷயம், இத வந்து இவ்வளவு இதா சொல்றாங்கன்ட்டு. ஆனா உண்மையிலேயே இதோட இம்பார்ட்டன்ஸ வந்து நம்ம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டது அந்த கோவிட் டைம்ல தான். நம்ம அத்தனை பேரும் விழுந்து விழுந்து பயந்து ஒரு நிமிஷமும் கையை கழுவுறதுக்கு அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அதை ஒரு கான்சியஸா பண்ணினதுங்கிறது நம்ம கோவிட் டைம்ல எல்லாருமே பண்ணோம். நம்ம பண்ணதோட இல்லாம வீட்டுல இருக்கவங்களையும் கை கழுவுனியான்னு கேட்டு எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலே கை கழுவுனியான்னு கேட்டுதான் கொடுப்போம். அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். சோ அந்த இதை வந்து அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸ்கூல்ல நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கேட்சியா இருந்தது சார். ஸ்கூல்ல வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் கிளீன் பண்றது, டாய்லெட் கிளீன் பண்றது எல்லாமே வந்து அந்த பசங்க அவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு ஏன் இது வந்து ஒரு பயிற்சியாவே அவங்களுக்கு இது ஆச்சு அப்படின்னு சொன்னா அதோட காரணம் அது பள்ளிக்கூடத்திலேயே கற்பிக்கப்பட்டதனுடைய விளைவு. சோ சின்ன அந்த விளையும் பயிர் மொழியிலேயே தெரிஞ்சோம். அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன வயசுலயே நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாம தான் குழந்தைங்களை செல்லமா வளர்க்குறோம். எல்லாமே நான் அம்மாவே போய் பண்ணிடுவோம் அந்த மாதிரி. அதனாலதான் வளர வளர அவங்களுக்கு அந்த பண்ற எந்த வேலையும் செய்யறதுனாலே அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தோணுது. மலைப்பா இருக்குது எந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு கூட. ஆனா அது அந்த குழந்தையிலேயே அந்த கல்ச்சரை இது பண்ணுது. வேலை செய்யறது மட்டும் இல்லாம எந்த வேலையும் வந்து கீழான வேலை மேலான வேலைன்னு இல்லாம எல்லாமே சமம் தான். நம்மள சுத்தமா இருக்கணும், அதுதான் மெயின் கான்செப்ட். அதை யாரு செய்யணும்? நான் இப்ப இது செஞ்சா இந்த வேலையை செஞ்சா அவங்க கீழானவங்க, அந்த உயர்வு தாழ்வு இல்லாம அந்த கான்செப்டையும் அவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜாப்பனீஸோட அவங்களுடைய கல்ச்சர்லாம் வந்து மரியாதைங்கிறது வந்து ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம எப்பவுமே தெரியும், அவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அது மாதிரி எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. ஆனா சுத்தம் ஓரளவு தெரியும். ஆனா இப்படி ஸ்கூல் டேஸ்ல இவ்வளவு ட்ரெயின் பண்றாங்கங்கிறது எனக்கு நல்ல விஷயமா இன்னைக்கு தெரிஞ்சுது. ஸோ அதையும் நம்ம சில நல்ல விஷயங்களை மற்றவங்க கல்ச்சர்ல இருந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி அட்லீஸ்ட் நமக்கு இங்க சொசைட்டில அப்படி ஸ்கூல்ல இல்லாட்டாலும் வீட்லயாவது நம்ம அந்த விஷயத்த வந்து பயிற்சி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நல்லா சொன்னீங்க அம்மையா. ரொம்ப எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க ஒரே செஷன்ல. வெரி நைஸ். எல்லாம் ஒரு பாயிண்ட்டும் முத்தான பாயிண்ட். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம், நன்றி. வாங்க மாலதி. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார். கை கழுவுற முறைய வச்சுட்டு நம்ம கையை கழுவுறோம், சுத்தமா சோப்பு போடுறோம், லிக்விட் எல்லாமே போடுறோம், கையெல்லாம் கழுவுறோம், சுத்தமாயிடுது. ஆனா நம்மளோட மனசை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் கான்செப்டே. அதை வந்து கொண்டு வந்துதான் கடைசியா முடிச்சிருக்கீங்க. கழிவறைக்கு கடவுள். அந்த ஜப்பான்ல வந்து அந்த கழிவறையை கூட கடவுளுக்கு ஈக்குவலா பண்றாங்க அப்படின்றது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த கை கழுவதை ஒரு தியானம் மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் வந்து சொல்லி தராங்க. அந்த மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது. நான் எங்க பேத்திக்கு கூட அங்க யூரோப்ல வந்து இந்த டாய்லெட் யூஸ் பண்றது எப்படின்றத அங்கேயும் சொல்லி தராங்க. வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லி தரனாலும் ஸ்கூல்ல சொல்லி தராங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க போயிருந்தப்போ. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதை சொல்லி தராங்க. அதுதான் மெயின். நம்ம டாய்லெட்டை வந்து ஃபர்ஸ்ட் பசங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத வந்து இப்ப வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம காலத்துல எல்லாம் வந்து அந்த மாதிரி கழுவோம், தண்ணியில கழுவோம், அந்த மாதிரி சோப் போட்டு கழுவோம் கொள்வோம் அப்படின்றதுலாம் வந்து அந்த காலத்து அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வச்சதே கிடையாது. அந்த மாதிரிதான் இருந்து நம்மளோட கல்ச்சரலா வளர்ந்து வந்தோம். ஆனா இந்த கோவிட்னு வந்தது, அதுக்கப்புறமா எல்லாம் இந்த கை கழுவுறது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் அந்த எப்படி கை கழுவணும் அப்படின்றத ஒரு டெமோ மாதிரியே போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் காணாம அடிச்சுட்டாங்க, திருப்பி இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா நம்ம தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்காது, நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா அது நல்லதுதான். ஜப்பான்ல வந்து அந்த அழகா வந்து அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நீங்க சொல்லி, அது கூட நம்மளோட மனசே வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம். நம்ம தான் நமக்கு மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நமக்கு நம்ம தான் காரணம் அப்படின்றத அழகா முடிச்சிருக்கீங்க. நன்றிங்க சார். வேற யார் பேசு? அடுத்து யார் பேசுங்க? வாங்க சார், செல்வகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு புதுசாக வந்து உசுசாம் மியோ கழிவு கடவுளை வந்து தெரிஞ்சுக்கணும் சார். ஸோ இது வரைக்கும் வந்து கழிவுக்கான ஒரு கடவுளை நான் கேட்டது கூட இல்லை. ஆனால் இது ஒரு புது தகவல். நம்ம எம்ஐஎம் எப்போவுமே வந்து புதுசு புதுசாக தான் நாங்கள் அறிமுகப்படுத்துறதுலேயே வந்து ஸ்டீவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கில்லாடியாக இருப்பார். என்னென்னா பாருங்க, ஆக்சுவலாக கடவுளை பற்றியும் வந்து இந்த உசுசாம் மியோ இந்த மாதிரி பேரே நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இப்போ புதுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உசுசாம் மியோ யார்கிட்டயாவது சொன்னோம்னா கூட கொஞ்சம் இந்த மாதிரி சொன்னோன்னு வைங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓ, இது ஏதோ புது கடவுளாக இருக்குது, இவர்கிட்ட என்ன வேண்டுறதுன்னா எல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு வேண்டிக்க வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நாள் வந்து நாளைக்கு வந்து நியூ இயர் சார். இது நீங்கள் அதாவது எதிர்பார்த்து செய்ததா இல்லை எதிர்பாராமல் நடந்ததான்னு தெரில. இன்னைக்கு வந்து ஜென்ரலாக வந்து புது வருஷம் வந்ததுனாக்கா ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அது போல் இன்னைக்கு வந்து எல்லாரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் போல இருக்கு. நாளையிலேருந்து சுத்தமாக, அதாவது எல்லா கழிவையும் இன்னைக்கு நைட்டே வந்து கழிச்சு கட்டு நாளையிலேருந்து புதுசாக வந்து புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாகவே இருக்குது சார் இது. அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து மொத்தமே வந்து 122 மில்லியன் தான் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 கோடி பேர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களால எல்லாம் செய்ய முடியுது. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 140 கோடி, கிட்டத்தட்ட 1140 மில்லியன் வந்து இருக்கோம் இங்கே. அப்போ இங்கே வந்து அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சுய விளக்கம் தானே இது. எல்லாரையும் இது பண்ணாம இது சுய விளக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தன் ஒழுக்கம் தானே. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் முதல்ல தொகை வந்து பாத்தீங்கன்னா தற்காத்து தானே. நம்ம இப்ப இதை சொல்ல வர்றதே தற்காத்து தானே முதல்ல சொல்றோம்.
அப்புறம் வரிசையா தற்கொண்டார் பேணி, அப்புறம் தகைசான்ற சொல் காத்து தானே. இது சோர்வில்லாம ஒவ்வொருத்தரும் சோர்வில்லாம பண்ணோம்னா நல்லா வந்துடும். நமக்கு தான் பல சோர்வுகள் வந்துருது. பிரியாரிட்டி நமக்கு தெரியல. அந்த 3 விஷயத்துல அறியாமைன்னு 3வது சொல்றாருல்ல. எது முக்கியம்னு நமக்கு தெரியல. நம்ம எதையோ பிரியாரிட்டைஸ் பண்றோங்கிறது தானே. ஓகே சார், ஓகே சார். மகிழ்ச்சி. எனிவே ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த மாதிரியான நிறைய தகவல் வந்து நீங்க கொடுத்ததுக்கு. பட் ஆனா அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு நேரமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய நல்ல இடத்துல எல்லாம் இப்ப எல்லாம் வந்து டாய்லெட்ல வந்து கண்டிப்பா ஹேண்ட் வாஷ் வைக்கிறாங்க சார். மத்த எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்களே, பொது இடங்கள் எல்லாம் இப்ப இந்தியாலயே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் டாய்லெட்ல ஒன்னா இருக்காம இருக்கலாம். அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல எல்லாத்துலயும் அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க சார். அதெல்லாம் நம்ம பாக்குறோம் சார். ஹோட்டல்ஸ் ஓரளவுக்கு வந்து இருக்கு. முன்னேறி வருது அதெல்லாம் அந்த விஷயத்துல. இல்ல அது அங்க ஆக்சுவலா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையே வந்து இங்க கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் வந்து இங்க ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், அங்கத்துக்கும் இங்கத்துக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால செய்ய முடியுமான்றது அது ஒரு கேள்வியாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் சார். எனிவே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இப்ப போய் பார்க்கல. வந்து சுத்தம்ன்றத நம்ம பேசுறோம். சுத்தம் இல்லாத இடம் எவ்வளவு இருக்கு ஜப்பான்ல. ஒவ்வொரு நாட்டிலையும், ஜப்பான் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சுத்தம் இல்லாதவங்க இருக்காங்களா? இருப்பாங்க. பிச்சைக்காரங்க இருக்காங்களா? இருப்பாங்க. எல்லா கேட்டகரி மக்களும் இருக்கிறாங்க. நம்ம மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அதிகமா சுத்தம் இல்லைன்ற மாதிரி தெரியுதே தவிர, நம்ம அந்த பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா இருக்கும் சுத்தமா. பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கம்பேரிசனும் இங்க இருக்கிற கம்பேரிசனும் பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்போ அந்த அந்த கேட்டகரி பிரியும் போது மக்கள் தொகையும் ஒரு விஷயம் இருக்குது நமக்கு. ஒரு சில இடங்கள்ல இப்ப ஒரு ஜப்பான் ஒரு சில சிட்டிகள்ல பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும். நம்ம மவுண்ட் ரோட் மெரினா பீச் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். அதே ஒரு வேற எங்கேயாச்சும் வந்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிட்டு வராங்கல்ல. சரி, அந்த சுத்தம்ன்றது இப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ஃபாரின் போனாலும் சரி, நம்ம ஊர் ஃபாரின்ல இருந்து இங்க வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற இடங்கள்லாம் சுத்தி காட்டுவோம். ஏன்னா வேற இடங்கள் அதே மாதிரி நம்ம வெளியில போனா நல்லா இருக்கிற இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்ம நினைச்சுக்கிறது என்னன்னா, அவங்க சுத்தமா வச்சிருக்காங்க, நம்ம ஊர் சுத்தமா வச்சுக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயும் எல்லா குப்பையும் இருக்குதுன்றதுதான் நிதர்சனம். நாமளும் சுத்தமா இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் நாம நல்லா சுத்தமா வச்சுக்கணும். அதுக்காக தான் சார், அதுதான் உணர்வு வந்ததுன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. அங்க அவங்களுக்கு அடிப்படை கல்வியில இருந்தே வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் தொகை கம்மின்றதுனால அவங்களால கொஞ்சம் ஈஸியா பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அத ஃபுல்லா வந்து இடத்தை வச்சு பாக்குற போது மக்கள் தொகை ஒன்னாதான் இருக்கு. இடம் நமக்கு பெரும்பரப்புல அந்த அந்த பரப்பு இருக்குல்ல, இது பல கம்பேரிசன் இருக்கு. ஆனா நாளைக்கு வேண்டாம், இன்றேங்கிறாரு. இப்பொழுதே ஆரம்பிங்கிறாரு. இன்றே, எப்பொழுது இன்றே. இல்ல சார், ஜப்பான் கம்பேர் பண்ணும்போது இடம் சின்ன இடம் தான். ஆனா அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது பெரிய இடம். அவன் மக்கள் தொகை கம்மி தான், 35 கோடி தான் அது. ஆனா இந்தியா மாதிரி பல மடங்கு. ஆனா நம்ம வந்து நம்ம சின்ன நாடு. நம்ம வந்து அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்ம சின்ன நாடு. ஆனா நம்மளுடைய மக்கள் தொகை அதிகம். அந்த வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா இடத்துலயும் வந்து சுய மனிதன் சுய உணர்வு வேணும். பொலிட்டிக்கல்லா கொஞ்சம் நல்ல ஒரு எண்ணம் வேணும். எண்ணம் இருக்கிற லீடர்ஸ் வேணும். நம்மளை பற்றி நாம வந்து கொஞ்சம் உயர்வா நினைக்கணும் முதல்ல. அப்பதான் அந்த உணர்வு வரும். இவன் சரியில்லை, அவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான்னா, அவன் என்ன செய்வான்ல, நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்ன நான் எப்படி வச்சுக்கிறேன்றது இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். மகிழ்ச்சி, நன்றி. வாங்க சார், சத்யநாராயணன் சார். பறவைகள் வினயதீர்த்தான் சார், ரொம்ப மிக அருமை. சுத்தம் செய்வது என்பது நீ உங்களுடைய உரையை கேட்கும் போது என்னன்னா, நான் அந்த காலத்துல எல்லாமே சொல்றது. இப்போ எப்பவுமே வந்து when you visit a toilet of a school, college, office or any administration, that will speak about your office administration. நான் எப்பவுமே அது வந்து மறக்கிறதே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து டாய்லெட் போய் செக் பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு இன்ஸ்பெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரில் அந்த டாய்லெட் இன்ஸ்பெக்ட் பண்ணா அதை வந்து ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணாங்கன்னா, சுத்தமா இருந்தனா,
தட் வில் ஸ்பீக்ஸ் அபவுட். ஏன்னா லோயஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது நிறைய இடத்துல. அது ஒரு இது சார். இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த மாதிரி வந்து இந்த விழிப்புணர்வா நம்ம நீங்க பேச்சியை வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். கல்லூரில ஆராய்ச்சி நிலையங்கள் பாத்தீங்கன்னா, என்னுடைய இது வந்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாமினியா இருக்கும்போது இந்த ஆராய்ச்சி செய்யறதுல இந்த விலங்குகளை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ், லேபரேட்டரி அனிமல்ஸ்ல மெயின்டைன் அந்த லேப்ல பாத்தீங்கன்னா, நான் சொல்றது 1990 2000ல ரொம்ப அழுகிய வந்து ஹாரிபிள் கண்டிஷன். இந்த ஆராய்ச்சி செய்வாங்க, பயோடெக்னாலஜி எல்லாம் செய்வாங்க, ஆனா சுத்தமான்றது ஜீரோ. அந்த இதுல பாத்தீங்கன்னா அதுல ஐயோ ஒட்டடை எல்லாமே இருக்கு. ஆனா அனிமல்ஸ் என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சிக்காக செய்யறோம். ரொம்ப பரிதாபமான நிலை. நான் ஃபர்ஸ்ட் வந்து அனிமலை வந்து கிளீன் பண்ணுங்க, அப்புறமா தான் ஆராய்ச்சி. இஃப் அனிமல் இஸ் நாட் குட் கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன், வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஃபார் தி ஹியூமன் கைண்ட்? நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அனிமலும் நல்லா இருக்காது, அதனுடைய மலை எடுக்க மாட்டாங்க, இறந்து போய் கிடக்கும், பரிதாப நிலையில இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கடைசியா சார் நீங்க சொன்னீங்களே இந்த சுத்தம் பண்ணும்போது, அந்த காலத்துல பாருங்க, ஒரு அம்மை சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது எங்க அந்த காலத்துல அங்க அம்மா எல்லாம் வெளியே வந்து தண்ணி வச்சிருப்பாங்க, அதுல வந்து வேப்பலை போட்டு மஞ்சள் போட்டுருப்போம். ஏன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, நம்பர் 1. அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு டெத்து போயிட்டு வந்தோம்னா சுடுகாடுகள்லாம் மறியலுக்கு வந்து வீட்டுல தண்ணி கழுவுறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஹைஜீனிக்கா இருந்தது. இந்த மக்கள் தொகை செலவுக்கு பாரு சார், இந்த மக்கள் தொகைன்றது இல்ல சார், ஒரு இண்டிவிஜுவலா கிளீனினஸ் அது நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நிறைய நாள் இருக்கு அப்படின்னு இருக்கு. உங்க வீட்டுல நம்ம பண்றதே இல்லையே. இந்த மக்கள் தொகைக்கு என்ன சம்பந்தம்? எல்லா வீட்டுல பண்ணாங்கன்னா நிறைய சுத்தமா. ரொம்ப முக்கியமான அந்த செய்தி சார். கழுவுறது இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது, ஆனா நம்ம அந்த இவ்வளவு விஷயங்கள் வந்து அதை பத்தி இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை, மறந்துடுறோம். ஆக்சுவலா வந்து கை கழுவுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், அந்த கை கழுவுறதெல்லாம் வந்து இது பண்றது இல்லை. ஸோ இதுதான் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது நம்ம எல்லாமே இன்னும் கடைசியா இன்னொன்று வந்து முக்கியமான செய்தி வந்து, அந்த காலத்துல எங்க அப்பா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஜெயராம் திருத்தல இருந்தப்போ சுத்தமா வச்சிருக்கணும். மெடிக்கல் ஷாப்ல ஒவ்வொரு ஐட்டம் எங்க கிளீன்லினஸ் வெரி. ஏன்னு சொல்றாருன்னா, இருட்டுல கூட நாங்க எடுத்துக்கணும். எஃபிடின் மாத்திரை, அனால்ஜின் அப்படின்னா நாங்க வந்து எங்க அப்பாவோட ட்ரைனிங் வந்து இருட்டுல கூட எடுத்து கொடுக்கணும். அதான் நம்ம இது. ஸோ அந்த சுத்தம் பண்றது மெடிக்கல் ஷாப்ல வந்து ரொம்ப, நான் ஸ்கூல்லவே எனக்கு வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துறேன். அந்த ட்ரைனிங் பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகிய இன்னும் வந்து அதை ஃபாலோ பண்ணி காப்பிருப்பேன். ஸோ ரொம்ப நன்றி சார். வினய் தீர்த்தன் ரொம்ப அருமையான முறை. நன்றி சார், நன்றி. வாங்க கோபாலரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கை கழுவுதல் திரு வினய் தீர்த்தன் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்த உரை மிக அருமையா இருந்தது சார். நல்ல ஒரு சுகாதார விழிப்புணர்வு உரை என்றே சொல்லலாம். பொதுவாக வந்து அக்டோபர் 15 ஒவ்வொரு ஆண்டும் உலக கை கழுவுதல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க. கை கழுவுதல்ன்றது ஒரு பெரிய புரோட்டோகால். டாக்டர்ஸ்க்கு வந்து பெரிய புரோட்டோகால். ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து இந்த புரோட்டோகால் கம்பல்சரியா பயன்படுத்தணுன்றது அவங்களுடைய விதி. அதுதான் செய்யறாங்க. அதுவும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நான் வந்து தினமும் டாய்லெட்டை நிச்சயமா கிளீன் பண்றேன். அது என்னுடைய பிராக்டிஸ். அது கோவிட் காலத்துல வந்து அநேகரின் உயிரை காத்தது இந்த கை கழுவுதல் பிராக்டிஸ் தான். பெரும்பான்மை அது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கை கழுவுதல் பிராக்டிஸ் பண்ண பிறகுதான் வந்து அது பொது சுகாதாரத்துறையில பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை காத்தது இந்த கை கழுவும் முறைதான். சார் வந்து ஜப்பனீஸ் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லும்போது ஸ்கூல் லெவல்லே அது புகுத்தி இருக்கிறார்கள் என்றது பெரிய விஷயம். உள்ளபடியே அது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் அதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு நிலை வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். டாய்லெட் கிளீனிங் வந்து மகிழ்ச்சியை தரும், தன்முனைப்பு அழிக்கப்படுகிறது, அதிர்ஷ்டம் தரும், பொறுப்புணர்வு வரும், யோக முறை அப்படின்றலாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாரு. மகாத்மா காந்தியுடைய சுயசரிதியில வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கும் போதும் இந்தியா வந்த போதும் அவர் ஆசிரமத்தில் இருக்கும் போதும் தன்னுடைய டாய்லெட்டை தானே கழுவினார் என்றதை குறிப்பிட்டிருக்கிறார். அது மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது. இந்த எஸ் பிராக்டிஸ் பத்தி சொன்னீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேக்டரி சரி, வீட்லயும் சரி, அந்த 5 வகையான எஸ் பிராக்டிஸ், தேவையற்றவை நீக்குதல்ன்றது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மன தூய்மைக்கு அறமும் அறிவும் பயன்படும் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை சொன்னீங்க. என்னுடைய கன்சர்ன் இந்த உரையை கேட்ட பிறகு வந்து வீட்டில் மட்டுமல்லாமல் புதுவெளியில் கழிப்பறையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய முக்கியமா வந்து ரயில் பயணங்கள்ல அது
மிகவும் பயன்படும். ஏன்னா நிறைய ரயில் பயணங்கள்ல மக்கள் பயன்படுத்துறது வந்து அது அநாகரிகமாக பயன்படுத்துகிறார்கள். அதனாலேயே வந்து ரயில் பயணங்கள்ல அந்த கழிப்பறையை பயன்படுத்தணும்னாவே யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அதே மாதிரி அரசு அலுவலகங்கள், பூங்கா, மருத்துவமனை, அங்காடிகள், மால்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்காடிகள்லாம் வந்து இதை நம்ம சிறப்பாக செய்யணும். இது வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொல்லலாம். இந்த ஹேபிட்டை வந்து ரிஃப்ளெக்ஸ் வந்து ஒரு நாட்டு பற்றியும் ஒரு நமக்கு வந்து கூடுதலாக தகவல் தெரிவிக்கிறது. இது இது வந்து மாணவர்கள், பொதுமக்கள், அரசு சார் அமைப்புகள் தொடர்ந்து வந்து இந்த போன்ற விழிப்புணர்வை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மிகவும் சிறப்பாக இருந்தது வினிதேத்தான் சார். நன்றி ஸ்டீஃபன் சார். நன்றி. நன்றி 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 எம்ஐஎம். சார், நன்றி சார். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? பாய் வாங்க, எப்படி இருக்கீங்க? ரிஃபாய் சார் எதையெல்லாம் கழுவி விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரிஃபாய் பாய் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? ஃபேமிலி எப்படி இருக்காங்க? எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைனால எல்லாமே சத்தம்லாம் இல்லாம கொஞ்சம் 10 நாளைக்கு நமக்கு ஃப்ரீயா இருக்கிறோம். எல்லாமே நினைக்கிறேன் பீஸ் கமிட்டி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். உங்களுடைய எல்லா வேண்டுதலும் உங்களோட பிரார்த்தனைகள்லாம் எல்லாரோட பிரார்த்தனை எங்களை காப்பாற்றுன்னு சொல்லலாம் இறைவனுக்கு பிறகு. இன்னைக்கு இல்லை ப்ரோக்ராம் நான் அந்த ஐஃபோனில் முதல்ல அட்டன் பண்ணேன் ஆஃபீஸில் வச்சு. அப்புறம் சாரோட எல்லா ப்ரோக்ராமும் கேட்டேன். சார் எப்போவுமே அவருக்கு வந்து ஃபார்முலா மாஸ்டர். எப்போவுமே பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் நமக்கு சாதாரண சொல்லுவாங்க, கூழானாலும் குளித்து குடி, இந்த ஒரு வார்த்தையே போதும். அப்போவுமே நமக்கு முன்னோர்கள்லாம் அப்போவே சொல்லி தந்துட்டாங்க. சாதாரண கூழ் வாயு குடிக்க போனால் அதுக்கு எதுக்கு குளிக்கணும், அப்போ அதையே நம்ம எடுத்துக்கலாம் எப்படி உள்ளதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இப்போ 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 வந்து தேர்தல் சமயமாக இருக்குது. ஒரு தடவை இதை வந்து அரசியல் நினைக்க வேண்டாம். கலைஞர் கருணாநிதி அவரை வந்து ஒரு காலேஜில் கூப்பிட்றாங்க. பிரச்சாரத்தோட உச்சகட்டமாக இருக்கிற நேரத்தில் அவங்க காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. எந்த காலேஜ் நினைவில்லை, நான் படித்ததில். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, சார் எந்த விதத்திலும் நீங்கள் கட்சியை பற்றியோ ஆட்சியை பற்றியோ தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது சார், இது எங்கள் கண்டிஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதியுடைய சமோஜியை பற்றி ரொம்ப சூப்பரானது. அப்போ அந்த நேரத்தில் காங்கிரஸும் ஏடிஎம்கேயும் கூட்டாக இருந்து நினைக்கிறேன். அப்போ அவர் பேச்சு முடிஞ்சோன்னு சொல்கிறார், நீங்கள் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கோம், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு இலையை தூர போட்டுட்டு கையை கழுவிருங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை அது பெருசாக அங்கே பேசப்பட்டது. இவ்வளோ தூரம் இதை பண்ணாலும் கூட கலைஞர் அதை பயன்படுத்திட்டாருங்கிறதெல்லாம் அன்னைக்கு பேப்பரில் எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ பொதுவாகவே சாருடைய இதை பார்க்கும்போது இந்த ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். 2 வேர்டு தான் கேச்சிங்காக இருந்தது. அதாவது கை நிறைய காசு இருக்கும் நாட்களை விட கை நிறைய புத்தகங்கள் இருக்கும் நாட்கள் சிறப்பானவையா. இப்போ சார் வந்து இப்போ பல புக்குகள் இப்போ இக்கிகாங்கிற மாதிரி ஜப்பானுக்கே போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி கூழாலும் குளித்து தமிழில் சொல்றதை யாரும் கேட்காம ஜூசு ஜாசு ஜீசுன்னு சார் சொன்னார். நினைவரில் பேர்கள் அந்த மாதிரி ரொம்ப கேச்சிங்கா நம்ம கூடுதலாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அதை நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ செல்வகுமார் சார் இன்னைக்கு எடுத்துட்டாரு. இது வரைக்கும் கிளீனிங்ல இந்த மாதிரி இன்னையிலேருந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்கிறாரு நாளைக்கு புது வருஷம்னால. அப்போ இதுக்கு முன்னால் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. சுத்தம் சுதந்திரம் சுத்தம் தான் நம்ம நல்ல மாதிரி வைக்குங்கிறத வந்து பொதுவாகவே நமக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லி தந்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரத்னா சார், நம்ம எம்ஜிஆர் கேஜிஆர், நம்ம மண்டலத்துடைய கேஜிஆர் கோபாலத்தின சார் சொன்ன மாதிரி இப்போ நிறைய மாலில் கூட என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ளஷ் அவுட்லேயே டிஷ்யூ போடுறாங்க, பேம்பர்ஸ் போடுறாங்க, பேண்டேஜை போடுறாங்க. அப்போ என்ன செய்யறது, நம்மளே ஒரு சுய இது இல்லாமல் அதை நம்ம நேஸ்டி பண்ணுறோம், அந்த மாதிரி அசுத்தமாக்குறோம். அது பொது வீதியில் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த எத்திக்ஸ் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ சிங்கப்பூர்லாம் டிஷ்யூ வெளியே போட்டால் ஃபைனு, அதனால கொண்டு போயிடுவான். இப்போ நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில் கொண்டு வரணும். ஜனத்தை சார் சொன்ன மாதிரி ஜனத்தை கூட இருக்குது. எல்லா நாடுகள்லையும் அசுத்தமான பாதையெல்லாம் இருக்கும். இப்போ இடையில கூட ட்ரம்ப் முதல்ல வரும்போது கூட அந்த சேரிகளெல்லாம் ஒரு பேப்பர் ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு தான் அவருக்கு நல்ல இடங்களை காட்டாங்களே தவிர அந்த மாதிரி சில அசுத்தமான இடங்கள்ல காட்ட இல்லை. நம்ம நாட்டை உயர்த்தி காட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு சுயமா சிந்திக்கணும், நம்ம சுயமா வைக்கணும். சாருடைய ஒவ்வொரு அந்த கருத்துக்களும் அருமையா இருந்தது. எப்பவுமே சார் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ப்ளோரா வந்து வெளிநாட்டு புக்குகளை படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ரொம்ப அருமையான வேல்யூ. நான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த பணி சிறக்கட்டும். என்னமோ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அந்த கோடு எப்பவுமே அது மறக்க மாட்டீங்க.
அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பம் ஏது இன்பம் தானே வருமே பராபரமே. அது இன்பம் வச்சு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல். மகிழ்ச்சி. சார் மகிழ்ச்சி ரஃபி சார் மகிழ்ச்சி ரிஃபாய் பாய், ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க வந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. அதான் நன்றியும் கூட. அதாவது நம்ம இவரு அந்த ஜப்பான் கடவுள் சொன்னார்ல, அது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் செல்வகுமார் சார். நான் என்ன சொல்றேன், உசுசாம் மியோ. அந்த காலத்துல மந்திரிக்க உஸ்ஸு அசு உஸ்ஸுன்னாங்கல்ல, அதுதான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. அது இல்ல புரியுதுங்களா? அது நீங்க குழப்பமே வேண்டாம். இல்ல அதுதான் சார். ஒரு இருக்குது இதுல இருந்து வந்திருக்குமா என்னன்னு தெரியல. சில ஆட்கள் வந்து ரொம்ப நீட்டா இருக்கல, நாங்க ஒசுவாசும்போம். ஒசுவாஸ் இவர் சரியா ஒசுவாசுப்பா அப்படிம்போம். அது அரபிக் வார்த்தை. ஒருவேளை இங்க இருந்து அரபிக் போச்சா, அரபில் நீங்க வந்துச்சான்னு தெரியல. ஒண்ணு போல எனக்கு கோயின்சிட் ஆகுது. ஒசுவாஸ் செல்வகுமார் சார் சரியான ஒசுவாஸ் அப்படி. இல்ல சார், நான் வந்து ஆக்சுவலா எதாச்சியா சொன்னது என்னன்னா, நான் வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லல. எல்லாருக்காகவும் பொதுவா சொன்னேன் நானு. ஏன்னா புது வருஷம் இல்லையா நாளைக்கு. அதனால அதே நேரத்துல உங்களை சைடு வியூல பார்க்கும்போது ஜெய்சங்கர் மாதிரியே இருக்கீங்க சார். ஐயையோ ஐயையோ ஐயோ. சூப்பர் சூப்பர். சார் உண்மையாதான் சார். நீங்க சைடு வியூல நான் அதுதான் யோசனை, ஜெய்சங்கரா இல்ல எம்ஜிஆரான்றது யோசனை பண்ணினே இருக்கேன் நான். ஏன் சார் நான் இப்பதான் சத்தம், நான் இப்பதான் குண்டு சத்தம் இல்லாம அமைதியா இருக்கேன். நீங்க பெரிய போடாதீங்க. ரொம்ப நன்றி. ஜேம்ஸ் பாண்ட் ஆகிட்டு சார் பக்கத்துல அம்மா இருக்காங்களா? அம்மா ஜேம்ஸ் பாண்ட் ஆயிட்டாரு ரிஃபாய் பாய். அப்படிலாம் பேசுறேன். அவங்க வரட்டும். நீங்க மத்த ஆள் கருத்து கேளுங்க. சரிங்க, ரைட், ஓகே. நன்றி 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 நன்றி. நான் வேலைமாள் பேசுறேன். வாங்க வேலைமாள் மேடம் பேசுங்க. வணக்கம் சார். உண்மையிலே இவர் மிக எப்பவுமே ஐயா வந்து எதையாவது ஒரு ஆழமான கருத்தை எடுத்து ரொம்ப ரொம்ப லேசா சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மைதான். ஐயா கூட சொன்னாங்க, நமக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கனால இதை கடைபிடிக்க முடியலையா. அதெல்லாம் விடவும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். பொதுவாக நம்ம வந்து வீடுகளை நல்ல சுத்தமா தான் வச்சுப்போம். ஓரளவுக்கு, ரொம்ப பெருசா இல்லாட்டா கூட ஓரளவுக்கு எல்லாரும் வீட்டுல சுத்தமா இருக்கணும். அதுக்குதான் அந்த மூட நம்பிக்கைனாலும் சில நம்பிக்கைகள். வெள்ளிக்கிழமைனா அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா இந்துக்கள் வீடுகள்ல பாத்தீங்கன்னா தூக்கணும், துடைக்கணும், அப்படி விளக்க தேய்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சுத்தப்படுத்துதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப வந்து அது நம்பிக்கையின் பால்னு நம்ம வச்சுட்டா கூட வீடு சுத்தமாகுதுங்கிறதான் உண்மை. அதே மாதிரி தினம் காலையில வீடு தூத்து தொளிக்கணும், அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த குப்பையை என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல அவங்க வீடை தூத்து நீட்டா தூத்து பக்கத்துல கொண்டு வச்சிருவாங்க. அந்த வீட்டுல இருந்து தூத்து அது கொண்டு வச்சிருவாங்க. அந்த குப்பை திரும்பியும் அவங்க தூத்தாலும் அது என்ன அப்படின்னா, தனி மனிதனுக்கு சுத்தம் வந்து தன் வீட்டை அந்த சுயநலம் நமக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா தான் வீட்டுல இருக்கக்கூடிய கழிவறையை சுத்தமா வைக்கிறவனுக்கு ஏன் பேருந்து நிலையங்கள்லயும் ரயில்வே நிலையங்கள்லயும் அந்த நீங்க பேருந்து நிலையத்துல நிறைய பேர் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து பயணம் நிறைய பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப உண்மையிலேயே நான் பேருந்து நிலையங்கள்ல வந்தா கூட நான் வந்து தப்பு தான் அது, ஆனா அடக்கிதான் வைக்க வேண்டிய சூழல். ஏன்னா அங்க போனா வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு காரணம் நான் வெறும் நீங்க சொன்னால அரசாங்கத்தையோ அல்லது அந்த நம்ம அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவனையும் நம்ம சொல்ல முடியாது. போறவங்க தண்ணி மடன்னு வரும், ஆனாலும் they are not using the water. தண்ணியை பயன்படுத்துறதே கிடையாது சார். இதை கண்கூடா நான் பாக்குறேன். அதுவும் நம்ம தமிழ்நாடு பரவாயில்லை, கேரளா பரவாயில்லைன்னு சொல்லலாம். இன்னும் நீங்க வடப்பக்கம் போக 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 உங்களுக்கே தெரியும் எப்படி சூழல்னு தெரியும். என்ன காரணம்னா இன்னும் நம்ம மக்களுக்கான அந்த ஐயா இன்னைக்கு சொன்ன கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தலை. இன்னும் சுத்தம் சொன்னாங்க இல்லையா, அசுத்தம் சுத்தமா இருக்கிறது நல்லதுன்னா அசுத்தமாக இருப்பது எவ்வளவு கேடு அப்படின்னு முதல்ல அப்படிதான் தொடங்கினாங்க ஐயா. அப்ப அந்த கேடை வந்து இன்னும் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தல. யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய ஓப்பன் டாய்லெட் தான் இருந்திருக்கு. அது கூட பரவாயில்லையோன்னு தோணுற அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடமும் நீங்க வந்து எங்க இந்த நீங்க தயவு செய்து யாராவது இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நம்ம வட தமிழகத்துக்கே நம்ம போகும்போது வட தமிழகம்னு சொல்றோமா அது தெரியல எனக்கு. நம்ம ஓசூர் அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி இடம்லாம் சொல்றேன். அந்த பேருந்து நிலையங்கள்லாம் நீங்க பேருந்து நிலையங்களே அவ்வளவு மோசமா இருக்கும். நான் டாய்லெட் ரெண்டாவது எல்லா பேருந்து, ஏன்னா குப்பையை அப்படியே போட்டுருது. ஏதாவது ஒரு பழத்தை தின்மா தொலியை அப்படியே கீழே போட்டுருது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
ஏன் அதை கொண்டு போய் பார்க்காம கவர்மெண்ட்டை நம்ம என்னையா சொல்ல முடியும்? தினம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்க குப்பை கூட வச்சிருக்காங்க, நம்ம ஏன் போடுறது இல்லை? ரயில்வே நீங்க வந்து சென்னை விமான நிலையத்துக்கு போயிருப்பீங்க. விமான நிலையத்துக்குள்ள நல்லா இருக்கும், வெளியில நினைச்சு பாருங்க, வெளியில நம்ம என்ட்ராகிற இடம் அவ்வளவு மோசமா இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். இப்படி நம்ம வந்து ஏன் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எப்படியாவது நம்ம உருவாக்கிதான் ஆகணும். அதுக்கு அந்த பாட்டெல்லாம் நல்ல பாட்டு சொன்னாங்க ஐயா. சுத்தம் என்பது நமக்கு சொர்க்கம். அது அந்த சொர்க்கத்தை நம்ம ஆனா வீட்டுல அந்த அளவுக்கு மோசமா நம்ம போடுறது இல்லை. ரொம்ப அழகா வீட்லயும் கூட சொன்னீங்க, தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வச்சு அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. பல்லு தேய்க்கிற பிரஷ், அது பத்திரப்படுத்திக்கிட்டே இருப்போம். எதுக்குன்னு கேட்டா ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல கூட எங்க வீட்டுல எனக்கும் வீட்டுக்காரரும் வேற எதுக்கும் சண்டை வராது, எதுக்கு வரும்? தேவையில்லாத பொருளை ஏன் வச்சிருக்கீங்கன்னா அது எதுக்காவது ஒதுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே தேவையில்லாத பொருட்களை சேர்க்கிறது, குப்பையை சேர்க்கிறது, நம்ம துடைக்காம இருக்கிறது, இதுவும் இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் வயதாகும் போது நம்ம நல்லா இருந்தவங்களுக்கு கூட முடியாம போகுது. இப்ப அதுக்கான பணியாட்கள் கிடைப்பதும் கடினமாயிட்டுது. ஐயா சொன்ன மாதிரி அவங்கவங்க டாய்லெட் அவங்கவங்க. ஏன் வெளிநாட்டுல நம்பர் குறைவு, அதெல்லாம் நான் ஒத்துக்கிடுதேன் ஐயா. ஐயா சொன்னாங்க சில இடத்துல மோசமான இடங்களும் இருக்குது அப்படின்னு, நல்ல இடங்களை தான் நம்மளை காட்டுவாங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனா பாக்குற இடமெல்லாம் கழிவறை அவ்வளவு சுத்தமா இருக்கும். அது நான் உணர்ந்து நான் சொல்றேன், உங்கள்ட்ட நிறைய போயிருக்கிறதுனால நான் சொல்றேன். அவ்வளவு கழிவறைகளும் எப்படி அவங்களால சுத்தமா வைக்க முடியும் போது, நான் சொல்றது வெளியில உள்ள ரயில்வே நிலையமோ அதெல்லாம் சொல்லல, வெளியில எங்க போனாலும் டாய்லெட் ரொம்ப நீட்டா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெளிநாட்டுல அதுதான். மற்றபடி எவ்வளவு மக்களுடைய கலாச்சாரம் அதெல்லாம் வேறுபாடு. ஆனா நமக்கு எந்த பப்ளிக் டாய்லெட்டும் நல்லா இல்லை. இப்ப வந்து ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல நல்லா வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற. அதுல பாமர மக்கள் போகவா செய்யறாங்க? எவ்வளவு பேரு இன்ஃபெக்ஷனால வந்து இன்னைக்கு நோயாளிகளாக மாறுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாதுங்கிறேன். கட்டாயம் நோயாளிகளா மாறுவதற்கு முக்கிய காரணம் அசுத்தம் தான். அதை இன்னைக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஐயா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே எப்பவுமே ஸ்ரீவன் சார் வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி தலைப்புகளை தேர்ந்தெடுத்து நீங்க கொடுக்கறது அது ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. என்னுடைய ஆதங்கத்தை தான் இப்ப தெரிவிச்சேன். நிறைய நான் பயணப்பட்டுட்டே இருக்கனால நேத்தைக்கு கூட ரயில்ல நான் பயணம், அந்த ரயில் பயணத்துல நான் பாக்குறேன், ஒரு நம்ம அடுத்து போறோம், அதுக்கு முன்னால பயன்படுத்திட்டு வந்தவர் நிறைய தண்ணி வச்சிருக்கான். அவனை குறை சொல்ல மாட்டேன் நான். தண்ணி வச்சிருக்கான், அதை அழுத்தி, அதை பட்டனை அழுத்தி அதை தண்ணியை இது பிளஷ் பண்ணதுக்கு என்ன கேடு? அதுதான் எனக்கு நேற்றுக்கு அவ்வளவு வருத்தம். யாருன்னு நமக்கு தெரியாது, யார்கிட்ட போய் சண்டை போட முடியும் நம்ம? அதான் பாவம் அந்த பையங்க வந்து அதை வந்து அவங்க டாய்லெட்டை கிளீன் பண்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. அப்ப அந்த மனிதர்கள் சுத்தப்படுத்துற அளவுக்காவது நம்ம வைக்கணுமே, அது இல்லை, அதை பயன்படுத்துறது இல்லை. அதுவும் இல்லை. இன்னும் பெண்கள் விஷயத்துல நான் பச்சையா நான் சொல்ல விரும்பல. ரொம்ப மோசமா நடந்துக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்த நான் சொல்றேன்னு. அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். அது எவ்வளவு டிசீஸை உண்டாக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அது தயவு செய்து இதுக்கு இது மாதிரியான தலைப்புகள்ல பேசி வெளிய விழிப்புணர்வு பலர் அடைந்தாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடம், மகிழ்ச்சி மேடம். இன்று ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து பேசுனீங்க. பாத்ரூம் போனாலும் கை கழுவுது ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஜோக்குக்கு சொல்லப்படா, ஈரோப்புல எல்லாம் வந்து சுத்தமா இருக்குதுன்னா அங்க பேப்பர் அந்த தண்ணி வச்சு, அது ரொம்ப ஈஸி சார். ஈஸி வே டு க்ளீன். சும்மா பண்ணுக்காக சொல்றேன், அதெல்லாம் சீரியஸ் என்ன திட்டாதீங்க. அடுத்தது யார பேசுறது? ஆக அலமேல் மேடம் பேசுறீங்களா? டாக்டர் அலமேல் மேடம். நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் சார். கொஞ்சம் பத்திரமா சப்ஜெக்ட் கொஞ்சம் வச்சிருந்தாரு. அழுக்க மனசுத்தம் வந்துட்டாரு நீங்க நான் வரத்துக்குள்ள. புற சுத்தம் பத்தி அதெல்லாம் பேசிட்டாரு, சுற்றுப்புற சுத்தம் எல்லாம் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். மனசுத்தம் ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டா அது வேணும் சார். இப்போ மென்டாலிட்டி கரப்ஷன் ஆயிருக்கு. அதை நம்ம டெஃபினட்டா சுத்தம் படுத்திக்கணும். அந்த அழுக்காறு, அவா, வெகுளி, காமம் இதெல்லாம் போய் மன சுத்தமா இருந்தாலே நீங்க சொன்ன அந்த உண்மையா சுத்தமா இருக்கணும், உடல் சுத்தமும் வரணுங்கிற ஐடியா வந்துடும் எல்லாருக்கும். அடுத்தவங்களை நம்மள மாரி நினைச்சுக்கிறதுக்கும் இந்த மன சுத்தம் ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரி தானே அவங்களும் வேலை செய்யறாங்க, அவங்களும் இது மாதிரி கஷ்டப்படுறாங்களே. நம்ம சுத்தமா வச்சுட்டா அவங்களுக்கும் நல்லதா இருக்குமே. அவங்க நம்ம தெரிஞ்சுப்போம்.
அதனால இந்த சுத்தம் பத்தி ரொம்ப இன்னைக்கு டாபிக் வந்து கழுவுங்க தான் சார், கை கழுவுங்க தானே சார்? தட் இஸ் ஆமாங்க. ரியலி லிட்டரரி வாஷிங் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆர் hands off, wash hands off all the habits, bad habits. அதே தானே? ரெண்டு அது கலந்து எக்ஸ்டென்ஷன், அது எக்ஸ்டென்ஷன் மாதிரி முதல்ல ரெண்டு கலந்து இதுல விடணும். ஆரம்பிச்சு. நிஜமாவே கை கழுவு தான் பேசுறீங்களா? அப்ப ரொம்ப அவசியமான டாபிக் சார், நல்லா பேசிருக்கீங்க. அண்ட் மன சுத்தம் ரொம்ப முக்கியம், அதையும் சொல்லிட்டீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க விழிப்புணர்ச்சி அப்பப்போ கொடுக்குறீங்க. எவ்வளவு புக்கு படிக்கிறீங்க சார், எவ்வளவு டாபிக் கொடுக்குறீங்க. தொல்காப்பியம்லாம் இதுல படிக்கிறீங்க பாருங்க. தொல்காப்பியத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, நீங்க அதெல்லாம் கோட் பண்றீங்க. ரொம்ப நிறைய கத்துக்கலாம் உங்கள்ட்ட இந்த டாபிக்ஸ் எல்லாம். தேங்க்யூ சார், வெரி நைஸ் சார். நன்றி நன்றி. நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி. அமுதா மேடம் இருக்கீங்களா? வணக்கம். மைக் ஆன் பண்ணாதான் கேட்பேன். சார் நான் பேசுறேங்களா? எல்லாருக்கும் வணக்கம் சார். நல்லா இருந்ததுங்க சார். உங்களோட உரை எப்பவுமே நல்லாதான் இருக்கும். அதுல வந்து என்ன குறை சொல்வதற்குன்னு ஒண்ணும் கிடையாது. நிறைவுகள் நிறைய இருந்தது. தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றுதான். அதுல வள்ளுவரை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. மன தூய்மை, செய்வினை தூய்மை, இன தூய்மை. இனம் கூட தூய்மையா இருக்கணும். இந்த இனம் தூய்மையான இனமா இருந்ததுன்னாதான் தூய்மைங்கிறது நமக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால நம்ம சேரக்கூடிய இனமும் தூய்மையானதாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கை கழுவுதல் அப்படி எங்க சார் யாரு சார் கேட்கறாங்க? அந்த பிள்ளைங்க கேட்கறதே கிடையாது. முன்னாலெல்லாம் கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்தாதான் சாப்பாடே போடுவாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க. கையில கொண்டு வந்து கொடுக்குறியா கிண்ணத்துல, அப்படியே கழுவிக்கிறப்ப ஹோட்டல்ல கூட அப்படித்தானே சார் கொடுக்குறாங்க. ஒரு கிண்ணத்துல கொண்டாந்து கொடுக்குறாங்க, அங்கேயே கையை கழுவிக்கிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலயும் கை கழுவுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. இந்த மாதிரி கொரோனா வரும்போதுதான் சார் இந்த கை கழுவுறதோட முக்கியத்துவம் ரொம்ப இருந்தது. நீங்க வேண்டாத பொருள்களை ஓரம் கட்டுறத பத்தியும் சொன்னீங்க. அந்த கழிவும் வேணும், அதையும் தூக்கி போடணும் அப்படின்னுட்டு. ஆனா இப்ப இருக்கிற வீடுகள்ல சேமிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கான வழியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. அப்பப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளார இருக்கும். ஆனா பழைய காலங்கள்ல எல்லாத்தையும் தூக்கி பரணையில போட்டு வைப்போம். கண்ணு காணாத அத்தனையும் அந்த பரணையில கிடக்கும். ஒரு நாளைக்கு இறக்கும் போது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி வேண்டாத பொருட்களை தூக்கி போடுறதே இன்னைக்கு அதை எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய கடந்து போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ரொம்ப அழகான உரை சார். விழிப்புணர்வூட்டும் உரை அது. இன்னுமே நம்ம எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு, தனி மனிதனுக்கு அந்த தூய்மை வந்தாதான் சார் நாடு தூய்மையாகும். நீங்க என்னதான் என்ன பண்ணி வச்சிருந்தாலும் தூய்மை ஆகாது. சில இடங்கள்ல என்ன பண்றாங்க, அந்த டாய்லெட்டை பூட்டி சாவிய பத்திரமா வச்சுக்கிறாங்க. வந்து எதுக்குன்னா டாய்லெட் அதாவது வச்சிருக்கணுங்கிற ஒரு சட்டத்துக்காக வச்சுக்கிறாங்க சார். கேட்கும்போது பூட்டி வச்சிடுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசரத்துக்காக வர்றவங்க வேற வழி இல்ல. ஒரு துணுக்கு நான் ஒண்ணு பார்த்தேன். அந்த துணுக்குல சொல்றாங்க, காசு கொடுத்துட்டு காசு கொடுக்காதவனுக்கு ஊரே டாய்லெட், காசு கொடுக்கறவனுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன இடம் தான் டாய்லெட், அதுவும் சுத்தம் இல்லாத டாய்லெட் அப்படின்ட்டு. இப்ப யாருக்கும் அந்த வெக்கம் ஆனோங்கிறதே இல்லாம போயிட்டுது. அதனால பிள்ளைங்களையும் அப்படித்தானே சார் சொல்லி கொடுக்குறோம். பசங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன குழந்தைங்க பாத்ரூம் போகணும் அப்படின்னா என்ன சொல்றோம், அந்த ரோட்டு முனையிலேயே அப்படியே போ. அந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்களை நம்ம வந்து பாக்குறோம், எத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்றோம். நீ வீட்டுக்கு வந்து டாய்லெட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப குறைச்சல் தானே சார். அப்ப இந்த நிலைகள் எல்லாம் மாறணும்ல. ஆனா அது வந்து மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. முக்கியமா பசங்களுக்கு வந்து எங்க வேணாலும் போலாங்கிற ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அதனால எல்லா இடமும் ரோடு, அது இது, அது படிச்ச இடமும், படிச்ச பிள்ளைங்களோ படிக்காத பிள்ளைங்களோ எந்த பிள்ளைங்கள பார்த்தாலும் இதை வந்து கண்ணுக்கு நேரம் இப்ப நிறைய இடங்கள்லயும் நானுமே பார்த்திருக்கேன் சார். அதனால அதெல்லாம் தனி மனிதனுடைய அந்த தூய்மை, அந்த ஒழுங்கு எல்லாம் எதுவா இருந்தாலும் தனி மனுஷனுக்கு வந்தாதான் சார் நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து கேள்விக்குறியாதான் இருக்கும். உங்களோட பேச்சு விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதுதான். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு சமயம் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார்.
மகிழ்ச்சி மேடம், நன்றி. வாங்க சார், சக்கரபாணி சார் வாங்க. சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என்னால முழுமையா கலந்துக்க முடியல, கொஞ்சம் மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு, திடீர்னு தண்ணி பற்றாக்குறைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்துட்டு முதல்ல கொஞ்ச நேரம் கேட்டிருந்தேன். சார் வந்துட்டு இந்த சுத்தம்ன்றதை பத்தி எல்லாத்தையும் இது பண்ண, உணவு உண்பதற்கு முன்ன கை கழுவிட்டு போகணும், அதே மாதிரி கழிவறை போன பிற்பாடு வந்து அதெல்லாம் சுத்தம் கை கழுவும், இருமிட்டு தும்மிட்டு போயிருந்தா அதை போய் அப்போ கை கழுவணும், வெளியிலிருந்து வந்த கை கழுவணும், இப்படி எல்லாம் இன்டர்நெட் கை கழுவிடுச்சு சார். சார் இல்ல சார், இன்டர்நெட் நடைமுறையில இருந்து வர முடியாது. ஹலோ, இன்டர்நெட் கை கழுவிடுச்சு சார். அதான் பிரச்சனை, இன்டர்நெட் கழுவுது, எனக்கு மோட்டர் தண்ணி மோட்டர் இதுவாகி போயிட்டு அது என்ன ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னமும். சாரி, வாழ்த்துக்கள் சார், வந்து இது பண்ணதுக்காக வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார், மகிழ்ச்சி. சம்டைம்ஸ் இது நடக்கும், என்ன பண்றது. கோபால் மாணிக் சார் தானே பேசுறீங்களா? கோபால் மாணிக் ஐயா வணக்கம், வாங்க. நான் பேசுறேன் சார், கேக்குதா? கேக்குது. என்னுடைய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில என்னுடைய ஹெச்ஓடி டாக்டர் ஜெயபிரகாஷம்னு இருந்தாரு. அவரு காந்தியன் தாட் அண்ட் வள்ளலார் ஸ்டடீஸ்ல ஹெச்ஓடியா இருந்தாரு. அவரு அடிக்கடி அவருடைய கவுண்டர் பார்ட்டி ஜப்பான்ல உள்ள ப்ரொஃபஸரை இந்தியாவுக்கு கூப்பிடுவாரு. அவர் பல வருஷங்கள வரேன்னு சொல்லி வராது இருந்தாரு. ஒரு டைம்ல அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்தாராம். அந்த பசங்க வந்து மதுரையில வந்து தங்கி இருந்தாங்க, வீட்டு முன்னாடி மணல்ல விளையாண்டாங்களாம். அந்த பையனுக்கு வந்து அலர்ஜி இருந்திருக்கு, ஜப்பான்ல உள்ள பையனுக்கு. மதுரையில வந்து மணல்ல விளையாடினதுல அவருடைய அலர்ஜி தீர்ந்து போச்சான். அந்த ஜப்பானிய பேராசிரியர் சொன்னாரா, என்ன எவ்வளவு அதிசயமான ஒரு ஊரை வச்சிருக்கிறீங்க, இந்த ஊர்ல இருக்கிற சாதாரண மண்ணு கூட மெடிசினல் வேல்யூஸ்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. இன்னும் சொல்லுவாங்க, அதை நினைச்சு பார்த்துக்கிட்டேன். சிறப்பாக இருந்தது உரை, ஐயாவுக்கு நன்றி. மகிழ்ச்சி சார், ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த தேவைப்படுது. எல்லா இடத்துலயும் ரொம்ப ஓவர் சுத்தமா இருந்தா ஆன்டிபயோட்டிக் நமக்கு அந்த ஜீன் வந்து கெடுபிடும். அதனாலதான் வந்து நமக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னீங்க நீங்க, இது உண்மை. அதுக்குதான் சின்ன வயசுல பிள்ளைங்களை எல்லாம் விளையாட விடுறது, கொல்றது எல்லாமே அந்த அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்ன்றதுதான். ஒரு சிலருக்கு அது கிடைக்கல. பட் இது எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஒரு பக்கம் தான், சந்தேகம் தான். நன்றி, நல்ல கருத்து சொன்னீங்க, மகிழ்ச்சி, நன்றி. சிவக்கனி வாங்க சார். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, புழுதிதான் புள்ளைய வளர்க்கும்பாங்க. அது உண்மை சார். புழுதியா இருந்த காலத்துல புழுதி புள்ளைய வளர்க்கும். இப்ப நம்ம மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புழுதி புயல் வருமே, அதுதான் சொன்னேன். அதுதான் நான் வேற மாதிரி சொன்னேன். ஸ்டான்ஸ்ட்ராம் தான் புழுதி புயல்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. சிவகணி பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு உரை கொடுத்தாங்க சார். அந்த சாரோட உரையோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை எடுத்து தொகுத்து அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றதே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்ததுங்க சார். என்னோட அனுபவத்துல கேட்டீங்கன்னா, நாங்க வந்து குவாலிட்டி விசிட் போகும்போது மற்ற ப்ரொசீஜர் எதெல்லாம் கேட்குறோமோ இல்லையோ, இந்த ஹேண்ட் வாஷ் அதை வந்து நாங்க கேட்போம். அது எப்படி சொன்னாலும் சரி, அவங்க டைரக்டா ஸ்டெப்ஸும் சொல்ல போயிடுவாங்க. ஸோ அந்த பேசிக் பிரின்சிபல் ஜுவல்ஸு, வாட்ச் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க ஹேண்ட் வாஷே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா பேசிக் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தமா இருந்தாதான் பேஷண்ட்டுக்கே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான இன்னைக்கு ஒரு சிறப்பான உரை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி சார். வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதாவது ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இதெல்லாம் சொல்லும் போதுதான் இன்னும் கொஞ்சம் ஆடட் வேல்யூ, அதாவது கூடுதல் நன்மைன்றாங்களே, அதுதான். மகிழ்ச்சி சிவகணி. பிரசன்னா வாங்க. வணக்கம் சார். வணக்கம்.
எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. கை கழுவணும், சுத்தமா இருக்கணும், சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியாச்சு. ஸ்டீஃபன் சார் பேசும்பொழுது தேவை இல்லாதது எதுன்றத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சேன். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் அந்த பொருளை தேடல, இல்ல எடுக்கல, இல்ல பயன்படுத்தலைன்னா லைஃப் டைம் அது நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சேன். பட் அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிளான்றது எனக்கு தெரியல. ஏன்னா சில சமயம் நம்ம ரொம்ப ரேரா தேடுவோம், பட் மேக்சிமம் அது ட்ரூவா தான் இருக்கு. எப்போதுமே ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸப்ஷனை மட்டும் நம்ம வச்சுட்டு மற்றதை நம்ம யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ணலாம். நான் ஒரு வாரமா எங்க வீட்ல அந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோ மொபைலோட கவரு, அந்த பாக்ஸ்லேருந்து எல்லாம் இப்போ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு நிச்சயமா இருக்கும். நம்ம அமுதம்மா கூட சொன்னாங்க, நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஆனா அது என்னைக்குமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கெய்சன் பிரின்சிபல் சொன்னீங்க, அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே பழக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்க வந்து நம்ம பழக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. பேரண்ட் சைட்ல தான் நம்ம சொல்லணும். அம்மா மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி, வேலம்மாள் மேம்லாம் சொன்ன மாதிரி நம்ம கவர்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இருக்கு. அப்போ நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்க செய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும் இல்ல என் குழந்தை செய்யக்கூடாது, அது செய்யாது, அதுக்கு வராதுன்னு பேரண்டே நம்ம ஸ்டாப் பண்றோம். ஸோ இது பேசிக்கா நான் எப்படி பாக்குறேன்னா, பேரண்டோட மென்டாலிட்டி மாறணும். அப்படின்னா தான் ஒரு அடுத்த ஜெனரேஷன் நல்லா வரும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதலா இருந்தது. ரொம்ப தேவையான விஷயம், நிறைய இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 4 மாசம் ஃபாரின் போயிடுங்க, உங்க வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க. சரி சார், நான் ஃபாரினே போலனாலும் எனக்கு ஒரே ஒரு சேர், ஒரு டேபிள், லேப்டாப் அவ்வளவுதான். மிச்ச இடம் எல்லாம் யார் வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 3 மாசம் யூஸ் பண்ணலன்னா அது தேவைப்படாதுல்ல உங்களுக்கு. எடுத்துக்கோங்க சார், நான் எழுதி வேணாலும் கொடுத்துறேன் சார். நன்றி நன்றி. கேட்டுங்கப்பா, எல்லாரும் சாட்சி. ரெக்கார்ட்ல இருக்கு சார். அதுக்காக தான் கேட்கறதுக்கு சார், பண்ணாதீங்க சார், அப்படியே வச்சுக்கோங்க. எழுதி கொடுக்குறாங்களா? நான் 6 மாசம் சொன்னேன், அவங்க 3 மாசம் சொல்லிட்டாங்க. அதாவது 6 மாசம் பயன்படுத்தாட்டி அது மறுபடியும் பயன்படுத்துறது குறைச்சலா இருக்கும். எல்லாருக்கும் எம்ஐஎம்க்கு ஒரு தனி வீடு கிடைக்க போகுது சார். முதல்ல சார் இப்ப புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட தொடவே மாட்டோம். 6 வருஷம் கூட வச்சுக்கிறோம். அப்ப அதை என்ன பண்றதுன்னு கேக்குதுதான் சார். பண்றீங்க, வேலை இல்ல அதுக்கு. இல்ல இந்த ஒரு புத்தகத்தை 25 வருஷம் கழிச்சு எடுத்திருக்கேன். அவங்கதான் அதுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்கல்ல. 25 வருஷம் கழிச்சு ஒரு இதுல அன்னைக்கு தேடி எடுத்தேன், அது பயன்படுது. கல்யாணி மேடம் ஏதோ சொல்ல வராங்க. அவங்கதான் சொல்லிட்டாங்க, எக்ஸெப்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவுல நீங்க போது புக்க வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன்னு சொன்னா எப்படி? ஏதோ எங்களால முடிஞ்ச காமெடி பண்ணோம் நாங்க. நீங்க நடுவுல வந்து இப்படி காமெடி பண்ணா எங்களுக்கு என்ன தெரியும் சார்? அவங்க வீடு தரேன்னு சொன்னாலும் நாங்க தரதா இல்ல சார். யாருங்க கேட்டாங்க? கேட்கவே இல்லையா? வீடெல்லாம் எங்களுக்கு வேணாம், உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எங்களுக்கு வேணாங்க. அவ்வளவு தூரத்துல எல்லாம் வேணாம் எங்களுக்கு. நாங்க லோக்கல்ல சிட்டில இருக்கதே எடுத்துக்கிறோம். தர விடுறதில்ல சார். நானும் பேசணும் சுத்தத்தை பத்தி. இருங்க, ரவி சார் பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்களா? ரவி சார் வாங்க. முடிச்சிட்டாங்க. கல்யாணி பேசுறேன் சார். பாவம். சரி, ஓகே, பேசுங்க. பெண்களுக்கு அது மாதிரி இல்ல ரவி என்னாச்சு? வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். ஆரம்பத்துலேருந்து கேட்டேன், லாஸ்ட்ல ஒரு குண்டலி கேசியை தேடிட்டு இருக்கும்போது தான் நான் போனேன். நான் ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து அவங்க எல்லாமே சம்மரைஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. அந்த இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஜப்பானில் வந்து கழிவறைக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த
அங்கே ஜப்பானில் இந்த பொது சொத்துக்கெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க, அப்புறம் இந்த டிலே டிசாட்டிஸ்ஃபைட் டிக்ளைனிங் டிமாரலைஸ்டு அந்த சொன்ன இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மனத்தை எப்படி சுத்தப்படுத்துறது என்ற இதில் வந்து அறம், அந்த அறிவு, இந்த மன அழுக்கு, தவறான செயல்கள், ஈகோ இதெல்லாம் வந்து எப்படி இதுவாகுதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தாரு. லாஸ்ட்ல ஒரு இது காமம் கழுவுதல், அதையும் வந்து தொட்டுட்டு போயிருந்தாரு. அதுவும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி. வாங்க கல்யாணி மேடம். சரி, எல்லாரும் பேசினதுல இருந்து நான் சொல்றேன் நானு. இப்போ அங்க வந்து ஒரு கடவுள் இருக்காங்க கை கழுவுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து கை கழுவுறதுக்குன்னு கடவுள் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சைடுல வந்து சுத்தமா இருக்கணும், சுத்தமா இல்லைன்னா லக்ஷ்மி உள்ள வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் தான் கடவுள் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் சொல்லணுமா இருந்தது. சுத்தம்ங்கிறது வந்து இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி அங்க மக்கள் எண்ணிக்கை கம்மின்னு ஒண்ணு சொல்றோம். நான் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து இந்த தமிழ் இலக்கியத்துல வந்து ஒருத்தர் அறிமுகமானாரு சிங்கப்பூர்ல இருந்து. அவர் இப்ப இங்க வந்துட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா சிங்கப்பூர்ல அப்படியா இப்படியான்னு பேசிட்டே இருப்பாரு. நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாருங்கன்னு. 4 பேர் இருக்கிற வீட்டுல ஒரு 10 பேரோ ஒரு 15 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாத்ரூம் நம்ம வீடு தான், நம்ம பாத்ரூம் தான், நம்ம மக்கள் தான், நம்ம பசங்க தான் இருப்பாங்க இத்தனைக்கும். ஆனா அந்த பாத்ரூமை வந்து சுத்தமா வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். எதை எல்லாரும் நம்மளே தான் அந்த மாதிரி தான் வாழ்ந்திருப்போம் சிறு வயசுல இருந்து. ஆனா இருந்தாலுமே அது கொஞ்சம் கடினமான விஷயம். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பொது இடங்கள்ல அதை மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் சார். அவ்வளவு ஒண்ணும் ஈஸியே கிடையாது அந்த இது. நம்ம நம்ம வீட்டுல வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா கூட அந்த துண்டு நீங்க 4 பேர் அந்த பேசின் கிட்ட போட்டுற துண்டை வந்து தொடச்சிட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் வெட்டாயிரும். நீங்க எத்தனை மாத்துவீங்க? திருப்ப திருப்ப நீங்க மாத்திட்டே இருந்தா கூட ஒரு தடவை 10 தடவை மாத்த வேண்டியதா இருக்கும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப வந்து அதுக்குன்னு டிஷ்யூ எடுத்துட்டாங்க. டிஷ்யூ எடுத்துட்டீங்கன்னா திருப்ப டிஷ்யூ தொடச்சு கொண்டு போய் எங்க போடுறோம் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப பொது பெருசு பெரிய பெரிய இடம் சொல்றோம். 5 ஸ்டார் ஹோட்டலே எடுத்துக்கோங்க. அங்க வந்து சாப்பாட்டு செக்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்ஷன்ல நீங்க கிளவுஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கிளவுஸ் வந்து திருப்ப அவங்க அந்த கிளவுஸ வச்சுட்டு தான் எல்லாத்தையும் தொடுறாங்க. சரிங்களா? அவங்க பெருசா ஒன்றும் கை வந்து ஓகே கையில தொடல அவ்வளவுதான். ஆனா கிளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கை மாதிரி தான் இருக்கு. அந்த கிளவுஸை வச்சுதான் அவங்க இப்போ ஒரு சமோசா எடுத்து கொடுத்தாங்கன்னா திருப்ப மறுபடியும் அந்த இதை மூடுறது எல்லாம் எல்லாமே அதே கைதான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டாங்க வச்சுட்டு அதை வந்து ரொம்ப சுத்தமா வைக்கணும் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு சார். 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, இங்கேன்னு இல்லை, எங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் ஃபிளாஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு இது நம்ம வந்து அடிப்படையா அதாவது நோயை கொண்டு வந்து கொடுக்க போற மாதிரி வேலைமாள் சொன்ன மாதிரி அது அங்க போனா நம்மளுக்கு நோய் வருங்கிற மாதிரி லோயர் லெவலுக்கு போயிடாமல நம்மளே காப்பாத்திக்கணும். அந்த ஒரு விஷயம் நம்ம கவனிச்சு செய்யணும். இன்னொன்னு நம்மளுக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. வெஸ்டர்ன் டாய்லெட் போயிட்டு இப்ப வந்து அதை அந்த ஃபிளஷ் அவுட் பண்ணிட்டு வரணும் WCல இருந்து அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு அந்த விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு ட்ரெயின்ல போனா அப்படின்னாக்கா அந்த ஃபிளஷ் அவுட்ங்கிறது தெரியுமாங்கிறது ஐ எம் நாட் வெரி ஷியர். கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய இடத்துல இந்தியன் டாய்லெட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்தியன் டாய்லெட் இருந்தும் தண்ணி வந்தும் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு வேலைமாள் சொன்னது அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே 100% சுத்தமா கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இது எல்லாம் போக இப்ப வேலைமாள் பேசாத விட்ட ஒரு விஷயம் அப்படின்னாக்க அந்த சானிட்டரி பேட்ஸ் தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அது இப்ப நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்லயே சில பேர் வந்து டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணி விடுறாங்க. அது போய் பிளாக் ஆகுது. பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில பேர் அது கூட எப்படி வந்து சானிட்டரி வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாம கூட இருக்காங்க. எத்தனைதான் சொன்னாலும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சிறப்பான ஒரு உரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி. நன்றி. ஒரு நல்ல தகவல்கள், தேவையான தகவல்கள் சொன்னீங்க. வாங்க சார் ரவி சார். பேசிட்டீங்கல்ல ரவி சார்? நீங்க தான் பேசினேன் சார். கல்யாணி பேசுனதுக்காக வந்தேன் நான், அவ்வளவுதான். நன்றி நன்றி. வாங்க சார் வினயத்து தான் சார், நீங்க கடைசியா பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவா சொல்லணும்னா நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்தது. நான் மனம் கழுவுல நிறைய நேரம் என்னால டிவோட் பண்ண முடியல. அதுல அது சைவ சித்தாந்தத்தை தான் எடுத்துக்கிட்டது. ஆனா சைவ சித்தாந்தம் நான் சொல்லல.
அதுல ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 சொல்றாங்க. அது மும்மலங்கள்னு சொல்றாங்க. அத நம்ம வேற நமக்கு இப்ப பொருந்துறது மாதிரி ஈகோ அப்படின்னு ஒன்னையும், இந்த விழிப்புணர்வு, அறியாமை, மாயை எது முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியலைங்கிறத 3ஆவதாகவும், செயல் ஒழுங்கு, கர்மம்ங்கிறது செயல் ஒழுங்கு, தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுதல், அதை என்ன பண்றது? உணர்தல், தற்காத்தல், தன்னுடைய குடும்பத்தை காத்தல், தன்னுடைய புகழ காத்தல்னு எவன் நினைக்கிறானோ அப்ப இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான குறிக்கோளா நான் பாக்குறேன். அதுக்கு முதல் கட்ட நமது உடல் நலம் வேணும், உடல் நல்லா இருக்கணும். அடுத்தது அதை வச்சு அவங்க அதை ஒரு ஒழுக்கமாக வர்றதுக்கு தான் ஜப்பனீஸ் முறை 2ஐயும் சொன்னோம். அதுல இன்றே அப்படிங்கறதுதான் முக்கியம்னு சொல்றேன். இதெல்லாம் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணுங்கிறது இல்ல, இன்றே நம்மளால முடியும் அப்படிங்கறத அதுக்கு நான் 4 ஆங்கில புத்தகம் சொன்னேன். அது ஒண்ணு அட்டாமிக் ஹேபிட்ஸ், அது சிறிய மாற்றங்கள். 2வது புத்தகம் மேக் யுவர் பெட், அது ரொம்ப நம்ம பேசி இருக்கேன்னா அது 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 முக்கியமானது. 10 கொள்கை ராணுவம் எப்படி ஒழுங்கு கற்பிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி. அப்புறம் ஆஸ் யூ திங்க்னு சொல்லி அந்த ஜேம்ஸ் எல்லனுடைய புக்கு எல்லாருமே தெரியும். இந்த 4 புத்தகங்களை ஓரளவு அந்த கருத்துக்களையும் மனதில் அடிமனதில் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நினைச்சது. இந்த தளம் ஒரு 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 அறிவார்ந்த சான்றோர்களிடையே சொல்றது, அதுவும் ஒத்த கருத்துள்ளவர்கள் அவர்களிடம் பேசுவது ஒரு நற்பேறு. அதற்கு வணங்குகிற உங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார், மகிழ்ச்சி, நன்றி. ஒரு நல்ல கருத்து, இன்னைக்கு ஒரு நல்ல கருத்தை எடுத்து சொன்னீங்க. கை கழுவுறதுன்றது மட்டும் இல்லாத சுத்தம், அடிப்படை உண்மை வந்து சுத்தம் தான். அந்த சுத்தம் வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி நம்மளை மாற்றுது. இப்ப கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி ஒரு ரூம்ல 4 பேர் 2 பேர் வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். 4 பேர் வாழ்ந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதே ரூம்ல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல 10 பேர் வாழ்ந்தாலும் 2 பேர் வாழ்ந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற இடங்களும் இருக்குது. அதுவும் ஒரு சில விதிவிலக்கு தான். 2 பேர் வாழ்ந்தா கூட அசிங்கமா வச்சுன்னு இருக்காங்க, சுத்தம் பண்ணாதவங்க பல பேர் இருக்காங்க. 10 பேர் இருந்தாலும் சுத்தமா வச்சுக்கணும் இருக்காங்க. ஒரே சின்ன ரூமா இருக்கும், ஆனா 10 பேர் இருப்பாங்க, ஆனா சுத்தமா வச்சுக்கணும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட மனநிலை, அந்த மனநிலைக்கு நாம ஒவ்வொருத்தரும் எப்படி ஒத்து போறோம், அது ஒத்துழைக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அப்போ அந்த மனசுல நமக்கு வேணும், தெளிவு வேணும், சுத்தம்ன்றது முக்கியம். அப்பதான் நம்ம வீடு சொர்க்கமா இருக்கும் அப்படின்றதுதான் சுத்தம் என்பது முக்கியமான விஷயம்ன்றது எந்த அளவுக்கு சொன்னாரு. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சின்ன கூடுதல் தகவல், பாரதிதாசனுடைய இருண்ட வீடு இதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இது. அசுத்தம் கொல்லுங்கிறதுக்கு அதான் கடைசி வரைக்கும் அந்த இது ரொம்ப நகைச்சுவையாவும் இருக்கும், கடைசியில டிராஜடியா முடிக்கிறாரு. இருந்தாலும் குடும்ப விளக்கு இரண்ட வீடையும் சேர்த்து படிச்சு பார்த்தாவே நமக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. அதாவது அதுதான் சொன்னாரு, ஒழுக்கம் முக்கியம்ன்றது. ஒழுக்கம்ன்றதுக்கு உதாரணம் சொன்னாரு, தண்ணி ஒரு சீரான விஷயம் அப்படின்றது. இந்த சீரான விஷயம் இருக்கிறப்ப ஒழுக்கம் இருக்கிறதுன்றது முக்கியம். அதுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அதையும் சொன்னாரு சாரு. அறிவு முக்கியம், ஆணவம் இருக்கக்கூடாதுன்றது. அறம் அதை விட முக்கியம். ஆனா அந்த அறம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது, நாம எவ்வளவு தூரத்துக்கு அறத்தை பின்பற்றுறோம் அப்படின்றது நம்ம ஒருத்தரையே உள்நோக்கி பார்த்தோம்னா தெரியும். நம்ம எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அப்படின்றதே ஒரு முக்கியமான அறம். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறோமா, தேவையில்லாத செயல்களை பண்றோமா அப்படின்றது நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அதுதான் அறம். அந்த அறத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தலாம். சுத்தமா இருந்து மட்டும் பத்தாது, உள்ள சுத்தம் வேணும், அதுக்கு அறம் வேணும். அறம் இல்லை என்றால் அறச்சீற்றமும் வேணும். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வினய்தாஸ் சாருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டாப்